இந்த ஆத்ம ஆதாய பயிற்சி முகாமை கத்ததாமே ஆசீர்வதித்தரும்படி நம்முடைய மெயினடுதல் பாஸ்டர் அவர்கள் வெளியூரில் இருக்கிறார்கள். போன் மூலம் இப்பொழுது ஜெபிக்க இருக்கிறார்கள். நாம் யாவரும் ஜெபத்தோடு இருப்போம். நல்ல ஆண்டவரே, நாங்கள் துதிக்கிறோம். புதிய முயற்சிக்கு நன்றி செலுத்துகிறோம். புதிய முயற்சி வந்து எல்லா பிள்ளைகளுக்கும் ஆசீர்வாதத்துக்கு உதவி செய்யும். போதிக்கிற மகனை ஞானத்தினால் நிரப்பி இடைவெளியோடு போதிக்கத்தக்கதாக உதவி செய்கிறோம். கிருபை தாக்குவதாக எவங்களை கேட்டுக்கிற நன்றி செலுத்துகிறோம். பெரிய வெற்றியை பார்க்க உதவி செய்யும். ஒத்துழை வாழ்க்கையில் பார்க்க உதவி செய்யும். ஆசீர்வதியை பயன்படுத்தி பிரச்சனை இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிற நல்ல பிதாவே. மகா பரிசுத்தமும் கிருபை நிறைந்த அன்பின் ஆண்டவரே, இந்த நாளை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. இந்த ஆத்தும ஆதாய பயிற்சி முகாமும் உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இதோட நோக்கத்தையும் திட்டத்தையும் அறிந்த தேவன் நீர். அப்பா, உமக்கு பயன்படுகிறவர்கள் இன்னும் கர்த்தருக்கு அதிகமாய் பயன்படவும், பயன்படாதவர்கள் இன்னும் அதிகமாய் கர்த்தருக்கு பயன்படவும் தகப்பனே எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. மோசையை அழைத்து சீனாய் மலையில் கற்றுக் கொடுத்தது போல, பவுலை அழைத்து கமாலியன் பாதையில் உட்காந்து கற்றுக் கொடுத்தது போல, அப்பா ஆவியானவர் ஆரம்பம் முதல் முடிவு வரை எங்களோடு இருங்க, இடைபெடுங்க. வந்த ஒரு பிள்ளை இருதயத்திலையும் கர்த்தருடைய ஆவியானவர் பேசுவீராக. எங்களை தாழ்த்தி உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறோம். இயேசு மூலம் ஜெபிக்க நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருடைய நாம மகிமை அடைவதாக. இந்த ஆத்துமா ஆதாய பயிற்சி முகாமுக்கு வந்திருக்கிற உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால திருவாரூர் மற்றும் சபையார் சார்பாக உங்களை அனைவரையும் வரவேற்கிறோம். குறிப்பாக மணல்மேடு, சித்தர்காடு, மேலையூர், குத்தாலம், பந்தநல்லூர், திருவிழந்தூர், மயிலாடுதுறை உங்கள் எல்லாரையும் நாங்கள் வரவேற்கிறோம். இதை வந்து நாங்கள் மட்டும்தான் இதை வந்து நடத்தலான்னு இருந்தோம். ஒரு டிடிஐ அப்படிங்கிற பயிற்சி வந்து 58 இடத்துல நடக்குது. 58 நாடுகளில் நடக்குது. 12, 11 புஸ்தகம், இது வரைக்கும் 9 புஸ்தகம் முடிஞ்சிருக்கு. 12 புஸ்தகம் அதுக்கு இருக்குது. 10 முடிஞ்சிருக்கு. இது வந்து நாங்கள் இங்கே மட்டும் வைக்கலான்னு தான் யோசிச்சு ஒரு வருஷமாக கேட்டுட்டு இருந்தோம். ஒரு பெரிய பாஸ்டர்கிட்ட கேட்கும்போது வச்சுங்க, தாராளமாக வச்சுங்க பிரதர் அப்படின்னாங்க. எல்லாரும் கற்றுக்கணும், எல்லாரும் நம்ம ஐக்கியத்தில் வந்து தேவனுக்காக பயன்படணும், அந்த நோக்கத்தினால தான் இது ஆரம்பிக்கப்பட்டது. இருந்து கர்த்தருக்கு எல்லாருமே பயன்படணும், அதற்காக தான் இது நோக்கமே. ஆரம்பம் முதல் முடிவு வரை கர்த்தரை ஆஸ்வதிப்பார், ஆவியானவர் கட்டாயம் இடைபெடுவார். திருவாரூர் சபை சார்பாக வரவேற்கிறோம். அந்த ஆரம்ப காலம் இருக்குது பாருங்களா, ஆண்டவர் ஏற்றுக்கொண்ட, விசுவாசித்து பாவத்திலிருந்து மனம் திரும்பி இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்ற அந்த ஆரம்ப காலத்தை தான் விசுவாசிகள்னு சொல்றாங்க. கர்த்தருக்குள்ள வளரும்போது சீசர்கள் என்ற இடத்தை அடைகிறார்கள். நாம விசுவாசிகளாக இருந்தா நம்முடைய சபைகள் பெருகவே பெருகாது, ஆத்தும எண்ணிக்கை பெருகாது. சீசர்கள் என்ற இடத்திற்கு நம்ம எப்போ வரோமோ அப்போதான் நம்முடைய சபைகள் வளர்ந்து பெருகும். இது ஒரு ஆவிக்குரிய பெருக்கத்திற்காக ஏற்படுத்தப்பட்ட ஒரு பெரிய நெட்வொர்க். இதற்கு அது ஆஃப் டே பத்தவே பத்தாது. இன்னும் 2 புத்தகம் கர்த்தருக்கு சித்தமானால் ஏப்ரல்ல இப்போ படிச்சுட்டு இருக்கவங்களுக்கு கிராஜுவேஷன் நடக்க போகுது. 2 ஆண்டுகளுக்கு கொஞ்சம் கூடவே வரும் இதனுடைய அந்த வகுப்பு நடைபெறுற காலம். 2 ஆண்டுகளுக்குரிய காரியங்களை ஒரு 2 மணி நேரத்தில் சொல்லணும்னா முடியுங்களா? ரொம்ப கஷ்டம் இல்லைங்களா? ரொம்ப கஷ்டம். இதற்கு தமிழ்நாடு லெவலில் லீடர்ஸ் இருக்காங்க, இந்திய அளவில் லீடர்ஸ் இருக்காங்க, உலக அளவில் லீடர்ஸ் இருக்காங்க.
இதை நடத்துறதுக்கு. இந்த வீடியோ அவங்க எல்லாம் பார்க்க போறாங்க. அவங்க எல்லாருக்குமே எப்படி அரை நாள்ல எப்படி நடத்துவீங்க, மதியத்துக்குள்ள எப்படி முடியும், அப்படி ஒரு யோசிச்சாங்க எல்லாருமே. இது லீடர்ஸை கூப்பிட முடியாது. இது யாராவது இந்த குறுகிய நேரத்தில் யாராவது ஒருத்தர் தான் நடத்தலாம். இதுக்குரிய லீடர்ஸ் தமிழ்நாடு லெவலில் உள்ள ஒரு லீடரு இப்போவும் மயிலாடுதுறை மாவட்டத்தில் இன்னைக்கு வந்திருக்காங்க. ஆனால் கூப்பிட முடியாது. இது ஹாஃப் டே பத்தாது. ஒருவேளை ஒன் டேனா கூட ஒரு ஹாஃப் டே அவங்கள கூப்பிட்டு என்ன செய்யலாம், பயன்படுத்தலாம். இது மிக சபைகளுக்கு அவசியமான ஒன்று. எந்தெந்த சபைகள் இந்த நிகழ்ச்சியை நடத்த விரும்புகிறார்களோ அந்த சபையினுடைய வளர்ச்சிக்காக அவர்கள் செலவு செய்து இதை செய்கிறார்கள். புக்ஸ் கொடுக்குறாங்க, அதுக்கு விசிட்லாம் வருவாங்க. மாதத்தில் 2 முறை விசிட்லாம் வருவாங்க. அதுக்கு தனியாக ஸ்டாஃப்ஸ் தான் இருக்காங்க. வருகிறவர்களுக்கு அவங்க பேமெண்ட் அவங்க கொடுக்குறாங்க. நம்முடைய சபை வளருவதற்கு நம்ம எதுவும் கொடுக்க வேணாம், ஒரு பைசா கொடுக்க வேணாம், டீ கூட கொடுக்க வேணாம், எதுவுமே கொடுக்க வேணாம். அவங்க அதை நம்ம கொடுத்தாலும் வாங்கிக்க மாட்டாங்க. அன்பின் நிமித்தம் வர்ற டயத்துக்கு டீயோ அல்லது டிஃபனோ நம்ம அன்பின் நிமித்தம் கட்டாயப்படுத்துறதுனால சாப்பிட்டு போகிறாங்க, அவ்வளோதான். நம்ம சும்மா அனுப்ப முடியாது. அப்படித்தான் எல்லா செலவும் அந்த நிறுவனமே பார்த்து கொள்கிறது நம்முடைய சபைகளுடைய வளர்ச்சிக்காக. அதை ஒரு முதலாவது புத்தகம் முடிச்சதுமே திருவாரூர் சபை ஊழியர் ஐயா இதை கண்டிப்பாக திருவாரூர் சபை விசுவாசிகளுக்கு இதை நடத்த வேண்டும், ஏனென்றால் ஒரு சீசராக மாற வேண்டும். அப்பவே சொல்லிட்டாங்க. அப்போ ஜெபம் பண்ணுங்க, எப்போ நடத்தணுமோ பாஸ்டர்கிட்ட கேளுங்க, தாராளமாக நடத்துவோம். அப்படித்தான் இன்றைக்கு கர்த்தர் இதை ஆயத்தப்படுத்தி கொடுத்திருக்கிறார். இப்போ சீசர்களுக்கும் விசுவாசிக்கும் என்ன வித்தியாசம், அது நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணுங்க. நாம சீசராக இருக்கிறோமா விசுவாசியாக இருக்கிறோமா அதை தெரிஞ்சுக்கணும். சரிங்க, உங்களில் எத்தனை பேர் ஹீரோன்னு நினைச்சுக்கிறீங்க உங்களை? ஒரு ஹீரோங்க. பயப்படுறீங்க. ஐயோ நான் ஹீரோ சினிமா ஸ்டார் நினைச்சுக்கிட்டீங்களா? என்னுடைய காரியத்துல நான் தான் ஹீரோ. இப்ப ஒரு டிரைவர் இருக்காங்கன்னா அதை இந்த தம்பி நீங்க ஓட்டுங்களா, தம்பி கார் ஓட்டு வரீங்களா? முடியாது. அப்ப டிரைவர் அவங்க தான் ஹீரோ. அப்படி யார் உங்களை ஹீரோ நினைச்சிட்டு இருக்கீங்க? சமையல்ல எங்க வீட்டில் நான் தான் ஹீரோ. ஹீரோயின் சொல்லணுமோ, அதனால கை தூக்க மாட்டீங்களோ? நம்ம கொஞ்சம் அப்படி நீங்க எழுதுறவங்க தாராளமா எழுதிக்கிங்க. இதுல நிறைய விஷயம் இருக்குது. இதனுடைய நோக்கமே சீஷர்களை உருவாக்குவது. இதனுடைய நோக்கம் என்னங்க? சீஷர்களை உருவாக்குவது. அதோடு போதுமா? இல்ல, சபைகளை உருவாக்குவது. இதுதான் மெயின் கான்செப்ட். இதுதான் இந்த நிகழ்ச்சி. சீஷர்களை நான் மாத்திரம் சீஷர் ஆவதில்லை, நான் சீஷர்களை உருவாக்கணும். சீஷராக உருவாகி அப்படியே உட்கார்ந்து இருக்கிற பாயை கிழிச்சு உட்கார்ந்து இருக்கிற சேரை உடைச்சு தள்ளிட்டு போறதுக்கு அல்ல. சபைகள் உருவாகணும், சபைகளை உருவாக்கணும். ஆமென். நாங்க வரும்போது வேன்ல ஜெப குறிப்பு, இன்னொரு மைக் இருக்குங்களா? இன்னொரு மைக் கொண்டு வந்துறீங்களா? சரிங்க. வேன்ல வரும்போது 2 வேன்ல வந்தோம். முந்தின வேன்ல ஜெபம் மட்டும் வந்தோம். பின்னாடி வர்ற வேனுக்கு அடுத்து நாங்க ஜெபம் பண்ணி முடிச்சுட்டு அவங்களுக்கு போன்ல சொல்லி ஜெப குறிப்பு சொல்லிட்டு வரோம், ஜெபம் பண்ண சொல்லிட்டு வந்தோம். அதுல ஒரு முக்கியமான ஜெப குறிப்பு ஜெபிச்சவங்க சொல்லுங்களா? யார் சொல்றீங்க? குத்தால வேன்ல வந்தவங்க. திருவாரூர்ல உள்ளவங்களாம் முன்னாடி உட்காரணுங்களேன். நீங்க தான் இன்னைக்கு விஐபியே. திருவாரூர்ல உள்ளவங்க எல்லாம் மயிலாடுதுறையில் உள்ளவங்க இங்க உட்காந்துருக்காங்க. கொஞ்சம் திருவாரூர்ல உள்ளவங்க முன்னாடி வந்துருங்க. ஆமா, சூரியன் ஒருவேளை முன்னாடி மறைஞ்சாலும் நீங்க என்ன செய்யக்கூடாது, முன்னாடி போடக்கூடாது வீட்டுக்கு. நாங்கெல்லாம் போன போது தான் நீங்க வீட்டுக்கு போகணும். கொஞ்சம் அப்படியே இல்லை, கொஞ்சம் தம்பி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்களா? திருவாரூர் சபை கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்க இது ஸ்டாண்டை பார்த்துக்குங்க.
அது ஒரு எதுவும் அது பார்த்துக்குங்க. ஆமாம், அப்படி இருக்கிற இடத்துல அப்படி அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துங்க. நீங்கள் தான் முன்னாடி இருக்கணும். தள்ளி உட்காருங்க, தள்ளி உட்காருங்க, தள்ளி உட்காருங்க. அங்கே தள்ளி போனால் போர்டு தெரியாது, பார்த்து அதையும் பார்த்துக்குங்க. அங்கே எங்கேயாவது பார்த்துக்குங்க. ஜெப குறிப்பு யார் சொல்றீங்க? நம்ம ஜெபிச்சதுல ஒரு முக்கியமான ஒரு ஜெப குறிப்பு. இந்த கூட்டத்துக்கு வருகிறவர்கள் நம்முடைய சபையில் உள்ள ஒவ்வொருவரும் ஆத்தும ஆதாயம் செய்கிறவர்களாக, ஆத்தும ஆதாயம் செய்கிறவர் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறோம். நிறைய பேர் அப்படியே போயிடுவோம், விட்டுடுவோம். சில பேருக்கு ஆத்தும ஆதாயம் என்னன்னே தெரியாது. அவங்க வர்றதும் பாயை கிழிச்சு போடுறதும் சேரை உடைச்சு போடுறதும் தான் அவங்க வேலையா இருக்கும். எதையாவது உடைச்சிட்டு போயிட்டு இருப்பாங்க, வேற எதுவும் நடக்காது அவங்க மூலம். அப்படிப்பட்ட நபர்கள் எல்லாம் என்றைக்கு சீசர்களாக, போர்டு தெரியாது பார்த்துங்க, சீசர்களாக மாறுகிறார்களோ நிச்சயமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதில் சந்தேகமில்லை. நீங்க என்ன பண்றீங்க? நோட்ல எழுதுறவங்க அடுத்து நம்ம இங்க வர்றப்ப ஒரு பெரிய போர்டு கர்த்தர் கொடுப்பார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமென். இது எல்லாமே குத்தாந்து கொண்டு வந்திருக்கிறோம். இந்த சேரை தூக்கி வேனில் போட்டு அந்த சேரில் ஒரு ஆளை உட்கார வச்சு அப்படி தான் வந்திருக்கிறோம். ரெண்டா பிரிச்சுக்கிங்க. எழுத விரும்புகிறவர்கள் ஒரு பக்கம் விசுவாசி, இன்னொரு பக்கம் ரெட் கலரா ஒரு பக்கம் விசுவாசிகள் எழுதிக்கிங்க, ஒரு பக்கம் சீசர்னு எழுதிக்கிங்க. நான் முதல்ல கேட்டேன், எத்தனை பேரு ஹீரோன்னு நினைக்கிறீங்க? எத்தனை பேர் ஜீரோன்னு நினைக்கிறீங்க? நான்லாம் ஜீரோ தான். அதனாலதான் ஆண்டவர் இங்க நிக்க வச்சிருக்காரு. நம்ம ஜீரோவா இருந்தா எழுத மாட்டேங்குது. ரெட்டு தூரம், ரொம்ப தூரத்துக்கு தெரியாது. கொடுங்க, சீக்கிரம் கொடுங்க. ஒரு தேவ மனிதர், ஓ நீங்க வாங்கிட்டு மார்க்கர் இங்க இருக்குது. அப்ப இது குத்தாலத்தும் இந்த மார்க்கர் நினைக்கிறேன். ஒரு தேவ மனிதர் தன்னை ஜீரோன்னு சொன்னாரு. நான் ஒரு ஜீரோ ஆண்டவரே, எனக்கு என்ன தெரியும்? அது முழுசா சொன்னாக்கா டைம் பத்தாது. எனக்கு ஒண்ணுமே தெரியாது, நான் ஒரு ஜீரோ அப்படின்றாரு. கர்த்தர் சொன்னாராம், நீ ஜீரோ தான், உனக்கு முன்னாடி நான் நிக்கிறேன் ஹீரோ. இப்போ உன்னுடைய வேல்யூ என்ன? ஜீரோ வந்து என்ன ஆயிட்ட? உன்ன மாதிரி இருக்கிற எல்லா ஜீரோவும் உனக்கு பின்னாடி நிப்பாட்டுனாராம். உலகத்தில் உள்ள அத்தனை ரட்சிக்கப்பட்ட பிறகு என்ன ஆச்சு? இப்போ கடைசியா பில்லியன் வரைக்கும் வந்திருக்குதா? கணக்கில் அடங்காது. நம்ம எல்லாம் இயேசுக்கு நின்றுட்டாக்க கணக்கில் என்னவே முடியாது. பில்லியன் ஒன்றும் கணக்கு கொண்டு வர முடியாது. அந்த அளவுக்கு கர்த்தர் முழு உலகத்தில் உள்ள மக்களை ரட்சித்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. நமக்கு முன்னாடி ஹீரோ இருக்கார், நம்ம தான் ஜீரோ தான். நாம அவருக்கு பின்னாடி நின்றுட்டா போதும், நம்முடைய வேல்யூ வேற. யாரெல்லாம் இயேசுக்கு பின்னாடி நிக்கிறோம்? இயேசுக்கு பின்னாடி யாரெல்லாம் நிக்கிறோம்? இயேசுக்கு பின்னாடி நிக்கிறது உண்மைன்னா ஒருத்தர் கூட ஆராதனைக்கு ஒரு நிமிஷம் கூட லேட்டா வர மாட்டோம். குத்தால சபையில சொல்லுவான், லேட்டா வந்துட்டுலாம் அல்லையோட சொல்லக்கூடாதுன்னு சொல்லுவான். இங்க இருக்காங்க கேளுங்க, லேட்டா வந்துட்டு என்ன அல்லையா? லேட்டா வந்ததுக்கு அல்லையோவா? வரலாங்களா? ஆராதனைக்கு மற்ற நிகழ்வுகள் அது வேற விஷயம். ஆராதனை நேரம்னா ஆராதனை நேரம் தான். ஒரு செகண்ட் கூட லேட்டா வர வேலையை வச்சு கொடுத்து முன்னாடியே வந்துடணும். ஆமென்.
கிடுக்குன்னு நீங்கள் அப்படியே எழுதிட்டே இருங்க, டைம் பத்தாது. யார் விசுவாசி? மறுபடியும் பிறந்தவர்கள். நம்ம மறுபடியும் பிறந்துட்டோமா இல்லைங்களா? பொதுவாக சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க? ஒரு முறை பிறந்தா 2 மரணம், 2 முறை பிறந்தா 1 மரணம். மரணத்தை பற்றியே பேசாதீங்க பாஸ்டர். மரணம்னு வந்தால் தான் பரலோகத்துக்கே போகலாம். மரணம்னு ஒன்று வந்தால் தான் என்ன செய்யலாம்? பரலோகத்துக்கே போகலாம். அது தெரியுங்களா? அது தெரியுங்களா? பழைய விசுவாசிகள்லாம் கண்டிப்பாக தெரியும். இப்போ அடுத்து ரீசெண்டாக வந்தவங்களாம் தெரியுமா? ஒரு முறை பிறந்தா 2 மரணம், 2 முறை பிறந்தால் 1 மரணம். முதல்ல நம்ம மனிதராக பிறந்திருக்கிறோம், அதோட போச்சுனாக்கா 2 மரணம். பூமியில் 1 முறை சாக போகிறோம், திரும்ப நியாய தீர்ப்பில் 1 முறை நரகத்துக்கு போக போகிறோம். இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு மறுபடியும் கர்த்தருக்குள் பிறந்து விட்டால் அது 2வது பிறப்பு. அழகாக பூமியில் மரிக்க போகிறோம், அடுத்தது பரலோகம் தான். 2வது மரணம், நரகம் நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறோம். உண்டா இல்லையான்னு நம்ம தான் அதை டெஸ்ட் பண்ணிக்கணும் இல்லைங்களா? நம்ம சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். நம்ம எதுவுமே கண்டிப்பாக நான்லாம் அப்படின்னு சொல்லி பாசிட்டிவாக தான் எடுத்துக்குவோம் எல்லாத்தையுமே. எதுலெல்லாம் நெகட்டிவாக எடுக்கக்கூடாதோ அதிலெல்லாம் நெகட்டிவாக எடுத்துக்குவோம். எதுலெல்லாம் பாசிட்டிவாக எடுத்துக்க கூடாதோ கவனித்து எடுக்கணுமோ அதிலெல்லாம் தைரியமாக நம்ம பாசிட்டிவாக நின்றுடுவோம். நான்லாம் பரலோகத்துக்கு போயிடுவாங்க அப்படிங்க யாருக்கும் டிக்கெட் கொடுக்கப்படவே இல்லை. அந்த கல்லனுக்கு தெரியுமா அவன் பரலோகத்துக்கு போவான்னு சொல்லி? நரகத்துக்கு நியமிக்கப்பட்டவன் தான் அவன். அந்த லாஸ்ட் மினிட் கிடைத்த வாய்ப்பை அவன் பயன்படுத்திக்கிட்டான், மெய்யாகவேன்னு சொல்லிட்டார். அல்லேலூயா. ஆமாம், அந்த லாஸ்ட் மினிட் வரைக்கும் கேரண்டி இருந்தால் தான் அங்கே போய் சேரலாம். நம்ம இப்போ நம்ம மறுபடியும் பிறந்தவர்கள் விசுவாசிகள், அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. இப்போ சீசர்கள் யாருன்னா மற்றவர்களை மறுபடியும் பிறக்க செய்கிறவர்கள். மற்றவர்களை மறுபடியும் பிறக்க செய்கிறவர்கள் தான் சீசர்கள். இப்போ நம்ம யாருன்னு நம்ம தான் செக் பண்ணிக்கணும். எழுதிக்கிட்டே கவனிச்சிக்கிங்க. மறுபடியும் பிறந்திருக்கோம், நம்ம மூலம் மற்றவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானம் பெற்றிருக்காங்களா மனம் திரும்பி? அப்படி இருந்தால் நம்ம யாருங்க? சீசர். அப்படி இல்லைன்னா நம்ம விசுவாசி தான். சீசர் என்ற அந்த பெயரை யார் தனக்கு சொந்தம்? நான் ஒரு சீசர், நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிற ஒரு சீசர், ஒரு சீசி அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்படின்னா நம்ம மூலம் ஒரு சிலராவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கணும். நம்ம மூலம் ஒரு சிலராவது ஆண்டவரை ஏற்றுக்கொண்டிருக்கணும். ஒருத்தர் கூட நம்ம மூலம் ஏற்றுக்கொள்ளாம நம்ம சீசரை கிடையாது, விசுவாசி தான். அதுக்கு நல்ல உதாரணம், இங்கே டிரைவர்லாம் இருக்காங்க, ராஜ் பிரதர் இருக்காங்க, குத்தாத்துலேருந்து தங்க தம்பி இருக்காரு, இன்னும் பந்தலூர் ஊழியக்காரர் டிரைவரு, திருவனந்தபுரம் ஊழியக்காரங்க இருக்காங்க டிரைவரு, எல்லாம் டிரைவிங் பண்ணுற டிரைவர்னா டிரைவர் வேலை இல்லை, டிரைவிங் தெரிஞ்சவங்க. இவங்கெல்லாம் கேட்டாக்க யாரோ ஒருத்தருக்காவது டிரைவிங் கற்றுக் கொடுத்துருப்பாங்க, குறைந்தது யாருக்கோ ஒரு. நான் இந்த தொழில் உடைய நபர் அப்படின்னா யார் சொல்லிக்கலாம் அப்படின்னாக்க அது மற்றவங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கணும். மற்றவங்களை அப்படி உருவாக்கி, நான் ஒரு டிரைவர், என் மூலம் இத்தனை டிரைவர் உருவாகியிருக்காங்க, நான் ஒரு டெய்லர், வரத நம்பர்லாம் இருக்காங்க, என் மூலம் இத்தனை டெய்லர் உருவாக்கியிருக்காங்க, நான் ஒரு ஆர்டிஸ்ட், என் மூலம் இத்தனை ஆர்டிஸ்ட் உருவாகியிருக்காங்க, நான் ஒரு சிங்கர் பாடகர், நான் ஒரு மியூசிஷியன் இசை வாசிக்கிற ஆள், என் மூலம் எத்தனை பேர் உருவாகியிருக்காங்க. அப்போ தான் அவங்க தைரியமாக சொல்லிக்க முடியும். தனக்கு மாத்திரம் வச்சுக்கிட்டு அவர்கள் என்ன செய்ய முடியாது? சீசர்னு சொல்லிக்கொள்ள முடியாது. 2வது காரியம், அப்படின்னு நீங்கள் எழுதிக்கிட்டே வாங்க. தேவனிடம் ஒப்புரவானவர்கள். விசுவாசி யாருங்க? தேவனிடம் ஒப்புரவானவர்கள். நான் எழுதி போடுறத விட அது எல்லாருக்கும் தெரியாது. சத்தம் எல்லாருக்கும் கேட்குதுங்களா? சத்தம் எல்லாருக்கும் கேட்குதுங்களா? என்ன சவுண்ட் வைக்கணுங்களா? ரைட்டுங்க. தேவனிடம் ஒப்புரவானவர்கள். சீசர் யாருன்னா மற்றவர்களை தேவனிடம் ஒப்புரவாக்குகிறவர்கள். மற்றவர்களை தேவனிடம் ஒப்புரவாக்குகிறவர்கள். 3,
தேவனுடைய பிள்ளைகள். விசுவாசி யாருங்க? தேவனுடைய பிள்ளைகள். ஆனா சீஷர் யாருன்னா தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள். தேவனுடைய ஊழியத்தை செய்கிறவர்கள் அப்படின்னா மயிலாடுதுறை, சித்தர்காடு, குத்தாலம், மேலையூர், மணல்மேடு, பந்தநல்லூர், திருவிழந்தூர், இப்படி நம்முடைய சபைகள்ல ஊழியம் செய்யறாங்க. அவங்க மட்டும்தான் இப்ப சீசர்களா? அவங்க தானே ஊழியம் செய்யறாங்க? அப்படி அல்ல, அப்படி அல்ல. ஊழியம் என்பது எல்லாருக்கும் பொதுவாக ரட்சிக்கப்பட்ட அத்தனை பேரும் ஊழியம் செய்யணும், சுவிசேஷம் அறிவிக்கணும், ஆத்தும ஆதாயம் செய்யணும். அதுதான் ஊழியம். அதற்கு பிறகுதான் இருக்குது 5 வகையான ஊழியம். அது யார் யாரை எந்த ஊழியத்திற்கு கர்த்தர் தெரிந்து கொள்கிறாரோ அந்த ஊழியத்தில் அவங்க செய்ய போகிறாங்க. மற்றபடி ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருமே ஊழியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொருவருமே ஊழியம் செய்து கொண்டே இருக்க வேண்டும். யாரா இருந்தாலும் எந்த நிலைமையிலும் அதை செய்து கொண்டிருப்பாங்க. சரியான சத்தியத்திற்குள் இருக்கிறவர்கள், சரியான ஆத்தும வார்த்தையில் இருக்கிறவர்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஊழியம் செய்ய ஆரம்பிச்சாரு. என்ன சொன்னாருங்க? என்ன சொன்னாருங்க ஊழியம் செய்ய ஆரம்பிச்சப்ப? அவர் சொன்ன வார்த்தை என்னங்க? மனம் திரும்புங்கள். அந்த வார்த்தையே அவர் சொன்னார்னாக்க அந்த வார்த்தை முதல்ல சொன்னது யாருங்க? யோவான் ஸ்நானகன். இப்போ யோவான் ஸ்நானகன் தலையை எடுத்துட்டாங்க, சொல்றதுக்கு ஆள் இல்லை, இவர் ஆரம்பிச்சிட்டாரு. அதே வார்த்தையை தான் நம்மளாம் என்ன செய்வோம்? அவர் சொன்ன வார்த்தையை நான் எதுக்கு சொல்லிக்கிட்டு? நான் புதுமையா திரும்புங்கள் பரலோக ராஜ்யத்துக்கு அப்படிதான் சொல்லுவேன். நான் திருப்பி தான் சொல்லுவேன், அதையே சொல்ல மாட்டேன். எது சொல்ல வேண்டியதோ யார் சொன்னாலும் அதை நம்ம சொல்றதுக்கு யோசிக்கவே கூடாது. ஆமா, நான் தனி ரூட்ல இப்படிதான் சொல்லுவோம் அப்படிதான் சொல்லுவோம் அல்ல. மெயின் மேட்ரு என்ன? அப்படியே கூட்டாம குறைக்காம யோவான் ஸ்நானன் சொன்னதே அப்படியே சொன்னாரு. காரணம், அறிவிக்க ஆள் இல்லை, அறிவிப்பதற்கு ஆள் இல்லை. அறிவிக்க யாராவது வந்தால் யோவான் ஸ்நானகனை போல தலை துண்டிக்கப்பட்டு விடுமோ என்ற அச்சம். இயேசு கிறிஸ்து தலையை கொடுக்க தான் நான் வந்திருக்கேன்னு சொல்லி அவர் ஆரம்பிச்சிட்டார். அப்பொழுது ஆரம்பித்தவர் பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம், பரலோக ராஜ்யம், அதை பத்தி தான் பேசினார். அதை பத்தி தான் பேசினார். சிலுவையில் தொங்கும் போது என்ன சொன்னாரு? மெய்யாகவே இன்றைக்கு என்னுடனே கூட, ஆமா, ஜீவனை விடுறதுக்கு முன்னாடி அதைத்தான் சொல்லி ஜீவனை கொடுத்தார். ஆமென். அவருடைய சிந்தனை என்ன? அவருடைய நோக்கம் என்ன? அவர் எதற்காக வந்தார்? அதை சிலுவையில் இருந்து கொண்டு நிறைவேற்றினார். அல்லேலூயா. அப்ப மரணப்படுக்கையில் கூட என்ன செய்ய முடியும்? மரணப்படுக்கையில் மரணம் நம்ம விட்டு பிரிய இன்னும் 1 நிமிடம் 2 நிமிடத்துல உயிர் போய்விடும், அந்த நிலைமையில கூட ஆத்துமாதம் செய்யறவங்க தெரியுங்களா? எத்தனை பேருக்கு உங்களுக்கு இவாஞ்சலிஸ்ட் ஒன் டே மோசஸ் அவர்களை தெரியும்? இவாஞ்சலிஸ்ட் ஒன் டே மோசஸ் அவர்கள் ஒரு மரண தருவாயில ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருக்காங்க. குத்தாலத்தில் உள்ள ஒரு டாக்டர் பக்கத்து பெட்ல அட்மிட் ஆயிருக்காரு. அந்த டாக்டர் சொல்லி தான் எங்களுக்கு தெரியும். அந்த டாக்டர் நல்ல மனிதன், ரொம்ப உடம்பு முடியாமல் இருக்கான்னு சொல்லி கேள்விப்பட்டு அவருக்கு போய் சத்தியத்தை சொல்றதுக்கு போனேன். சென்ற போது அவர் உடனே, நான் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருந்தேங்க, ஓப்பன் சர்ஜரி, பக்கத்து பெட்டில் அவர் என்னோட மோசமான கண்டிஷன் இருந்தார், ஆனால் பாடிக்கிட்டே இருப்பார், பாட்டு பாடிட்டே இருப்பார். என்ன பாட்டு பாடுறேன்னு சொல்லி கவனித்து பார்த்தேன், இயேசுவை பற்றி பாடிக்கிட்டே இருந்தார். நான் கேட்டேன் அவர்கிட்ட, எப்படிங்க, எனக்கே கஷ்டமாக இருக்குது, நீங்கள் என்னை விட மோசமான கண்டிஷன் இருக்கீங்க, நீங்கள் எப்படி பாட்டு பாடிட்டு இருக்கீங்க அப்படின்னு கேட்டேன். நான் இயேசுவுக்காக ஊழியம் செய்கிறேன், இப்போ செத்தாலும் நான் இயேசுவோடு போயிடுவேன், நீங்கள் இப்போ செத்தாக்க எங்கே போய் உங்களுக்கு தெரியுமா? அந்த சந்தோஷத்தில் நான் பாடிக்கிட்டு இருக்கிறேன். உங்களுக்கு அந்த அனுபவம் கிடையாது, அதை பற்றி உங்களுக்கு தெரியாது, அதனால உங்களுக்கு கஷ்டமாக தெரியுது. நான் அந்த இயேசுனார்கிட்ட போக போகிறல அந்த சந்தோஷத்தில் பாட்டு பாடிட்டு இருக்கேன்னு சொன்னாராம். அவர் பேர் என்னங்கன்னு கேட்டால், ஏதோ பேர் சொன்னாருங்க, ஞாபகம் இல்லைங்கன்னு சொல்லி அவர் ஒரு கேஸை MP3 CD ஒன்று கொடுத்துருக்காரு. அதை எடுத்து காட்டினார். பார்த்தா ஒன் டே மோசஸ் அவருடைய CD. அவர் மூலம் ஒரு டாக்டர், நாங்களாம் எத்தனையோ முறை சத்தியம் சொல்லிருக்கோம், அப்பெல்லாம் வாங்கிட்டார், படிச்சுக்கிட்டார், ஓகே எனக்காக ப்ரேயர் பண்ணுங்க எல்லாம் சொல்லுவார். ஆனால் மரண படுக்கையில் இருந்த ஒரு தேவ மனிதர் சொன்ன போது அவர் இயேசுவை ஏற்றுக்கொண்டார்.
சும்மா நின்றுகிட்டு எல்லாம் சொல்லி போடலாம் ஆண்டவர் இயேசு உங்களை நேசிக்கிறார். கேட்கிறவங்க எல்லாம் யோசிக்கிறார். இந்த மாதிரி மரணப்படுக்கைன்னு சொல்லும் போது கிரியை நடக்குது. நம்ம அந்த நேரத்தில் நினைஞ்சிடறோம். கம்முன்னு நிறைய பேர் கம்முன்னு அப்படியே காலத்தை அப்படியே ஓடிடுது. ஆனால் மரணப்படுக்கையிலும் பாடி துதித்து கொண்டிருந்தார். அந்த பாடல், அந்த துதியானது இன்னொரு கேள்வி கேட்க வைத்தது. சத்தியத்தை கேட்டு அவர் இயேசுவை ஏற்றுக்கொள்ள கர்த்தர் கிரியை செய்தார். அல்லேலூயா. ஊழியம் செய்யறவங்க தான் சீசர்கள். ஏதாவது செய்து கொண்டே இருக்கணும். அவர்கள் தான் சீசர்கள். 4, தேவ வார்த்தையை பெற்றுக்கொள்பவர். என்னோட கர்த்தர் பேசினாருங்க. என்ன விளக்கம் அப்பா! இந்த மாதிரி விளக்கத்தை நான் கேட்டதே இல்லை. அப்படி ஒரு விளக்கத்தை இன்னைக்கு நான் கேட்டேன். இந்த பாஸ்டர் சொன்னாங்க, அந்த பிரதர் சொன்னாங்க, அந்த சிஸ்டர் சொன்னாங்க. சபையில பிரசங்கம் பண்ணும்போது அல்லது ஆராதனை நேரத்தில் வேத பகுதி விளக்கம் கேட்கிற நேரத்தில் கேட்கிற அநேக கர்த்தருடைய பிள்ளைக்கு சொல்ற வார்த்தை, என்ன விளக்கம்! இப்படி ஒரு விளக்கத்தை நான் கேட்டதே கிடையாது. உண்மைதான். அவர்கள்லாம் யாரு? விசுவாசிகள். அப்படி சொல்லிட்டு யாருங்க? விசுவாசிகள். அப்ப சீசர் யாரு தான்? தேவனுடைய வார்த்தையின்படி வாழ்கிறவர்கள். என்ன விளக்கம்! 1000 முறை கேட்டுட்டு இருக்கோம். அதனால நம்ம வாழ்க்கையில என்ன மாற்றம் ஏற்பட்டு இருக்குது? எனக்கு தெரிந்த ஒரு நல்ல உதாரணம், பைபிள் கிளாஸ்லாம் அடிக்கடி சொல்லியிருக்கிறேன். ஒரு ஊழியக்காரர் பிரசங்கம் பண்ணாராம். அவங்க விசுவாசி வந்து சொன்னாங்களாம், ஐயா இப்படி ஒரு விளக்கத்தை என் வாழ்க்கையில நான் ஒரு நாளும் கேட்டது கிடையாதுங்க ஐயா. என்ன விளக்கம் ஐயா! அடாடா மெய் மறந்து உட்கார்ந்து ஐயா அப்படின்னு சொன்னாராம். அந்த பாஸ்டர் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் சாப்பிடவே இல்லை. ஒரு வேளை கூட சாப்பிடல. முழங்கால் போட்டு அழுதுகிட்டு இருக்கார். என் பிரசங்கம் சரியில்லை. என்னை பார்த்து, இங்க இருக்கிற ஊழியக்காரங்களை பார்த்து யாராவது நம்ம சபை விசுவாசி என்ன விளக்கம், அருமையான விளக்கம் சொல்லிதான் எப்படி இருக்கும்? தாவை என்னை பயன்படுத்திட்டீங்கப்பா, நன்றியப்பா, கிருபைப்பா, அதான் சொல்லுவோம் நாங்க. ஆனா அவரு அழுகிறார். என் பிரசங்கம் சரியில்லை, எனக்கு பிரசங்கம் பண்ண தெரியல. உட்கார்ந்து அழுறாரு, கதறாரு, கத்துறாரு, கண்ணீர் வடிக்கிறாரு. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கம் முடிஞ்சு அதே ஆள் வந்தார். ஐயா இன்னைக்கு உங்க பிரசங்கத்தை கேட்டு உள்ளம் உடைஞ்சி கண்ணீர் ஓடி கத்தி கதறி என்னை அர்ப்பணிச்சேன்னாராம். அப்புறம் தான் சாப்பிட்டாரு அவர். பிரசங்கம் என்பது மூளையை தொடுவதற்கு கிடையாது, இருதயத்தை தொட்டு இருதயத்திற்குள் மாற்றம் வருவது. பிரசங்கம் பண்ற எங்களுக்கு முதல்ல அது, கேட்கிற நீங்க ரசிச்சுட்டு போறது கிடையாது. இன்னும் அருமையான விளக்கத்தை கொடுத்தாங்க. இல்லைங்க, அந்த விளக்கம் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும். அப்படி மாற்றம் பெறுகிறவர்கள் தான் சீசர்கள். அருமையான விளக்கம் சொல்லி மார்க் போட்டு போறவங்களாம் விசுவாசிகள். நம்ம எங்க இருக்கிறோம் பாருங்க. இன்னைக்கு எங்க பாஸ்டர், எங்க ஊழியக்காரங்க, இன்னைக்கு எங்க அந்த சங்கீதம் எடுத்த பிரதர், ஆராதனை எடுத்த அந்த சிஸ்டர், அப்படி யார் மூலம் கர்த்தர் பேசுகிறோம். உண்மைதான். என்ன மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது? ஒரு ஊழியக்காரர் சமீபத்தில் குத்தான சபையில செய்தியில சொன்னேன். ஒரு ஊழியக்காரர் முத சண்டே ஒரு பிரசங்கம் பண்ணிட்டார். யோபுவை பத்தி அப்படி வச்சுக்கோங்க. யோபுவை பத்தி பிரசங்கம் பண்ணிட்டார் அப்படி வச்சுக்குவோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமையும் அதே யோபுவை பத்தி பேசுறாரு. விசுவாசம் என்ன பண்றாங்க? போன வாரம் தான் பேசினாரு, அதே பேசிட்டு இருக்காரு பாஸ்டர். அது டவுட் கிளியர் பண்ணி, ஆமா அதே தான் பேசுறாரு. என்னடா அது போன வாரம் பேசுனதே பேசிட்டு இருக்காருன்னு அப்படியே சலிச்சு போய் உட்காந்துருக்காங்க. 3வது வாரமும் அதே பிரசங்கம் பண்றாரு. ஆரம்பிச்ச உடனே ஒரு 5 நிமிஷத்துல, பாஸ்டர் இன்னையோட 3 வாரமா அதே பேசிட்டீங்க பாஸ்டர். என்ன பாஸ்டர் பிரசங்கம்? முந்தின வாரமும் யோபு பத்தி பேசுறீங்க, அதே பாயிண்ட் தான் போன வாரம் பேசுறீங்க, அதே பாயிண்ட் தான் இந்த வாரமும் பேசிட்டு இருக்கீங்க பாஸ்டர் அப்படின்னு சொன்னாராம். எனக்கு நல்லாவே தெரியும், நான் தெரிஞ்சுதான் பிரசங்கம் பண்றேன், நான் மறந்துட்டு பிரசங்கம் பண்ணல. வேறு பிரசங்கம் ரெடி பண்ண முடியாதனால நான் பிரசங்கம் பண்ணல. 3 வாரம் பிரசங்கம் கேட்டீங்கல்ல, அந்த 3 வாரம் பிரசங்கம் கேட்டு உங்களை ஒருத்தர் கூட ஒரு மாற்றம் இல்லை. அதனாலதான் கர்த்தர் திரும்பவும் இந்த பேச சொன்னார். பிரசங்கம் எதுக்குங்க? பிரசங்கம் எதுக்கு? கேட்டு கை தட்டி போறதுக்கு கிடையாது, கேட்டு மார்க் போட்டு போறது கிடையாது. கேட்கிறவருடைய வாழ்க்கையில் மாற்றம் வர வேண்டும். அப்படி வரல, ஜெபம் பண்ண இதே பேசுறான்னு கர்த்தர் சொன்னாரு. என்னங்க ஆண்டவர், இதே எப்படி எனக்கே போர் அடிக்குமே, அவங்க எப்படி கேட்பாங்க?
எனக்கு அதை விட போர் அடிக்குது. இன்னும் ஒருத்தர் கூட மனம் திரும்பல, இந்த வார்த்தை இதெல்லாம் கேட்டு ஒருத்தர் கூட அர்ப்பணிக்கல, ஒருத்தர் கூட அந்த பிரசங்கத்தை கேட்டு எந்த மாற்றத்துக்குள்ள வரல, அதே பேசு அப்படின்னாராம். அதுக்கு பிறகுதான் ஒப்பு கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு சபைகள் நிறைய பேர், நாங்க இருந்த காலங்கள்லாம் வேறங்க. இப்போ நாங்க இருந்த காலங்கள்லாம் லீதியர்ஸ் இருக்காங்க, சித்தக்காடு ஊழியக்காரங்க, மேலையூர் ஊழியக்காரங்க, நவமிஸ்ட் இருக்காங்க, இன்னும் பழைய விசுவாசிகள்லாம் எனக்கு சரியா இங்கேருந்து இப்போ ராஜ் பிரதர் இருக்காங்க. நாங்கள் இருந்த காலங்களில் எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு 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 பிரசங்கத்தை கேட்டால் அந்த காரியத்தை குறித்து இன்னொரு முறை கேட்க வேண்டும், அல்லது ஊழியக்காரங்க கண்டிக்க வேண்டும், ஊழியக்காரங்க ஆலோசனை கொடுக்க வேண்டும். அப்படி கிடையாதுங்க. கேட்டு அதற்கு உடனே ஒப்பு கொடுத்து அதற்குள் மாற்றம் ஏற்பட்டு அடுத்து இன்னும் எந்த காரியத்தை நம்ம வளரணும், எந்த காரியத்தை இன்னும் தெரிந்து கொள்ளணும், அப்படி இருந்த காலங்கள். இப்ப எவ்வளவு பிரசங்கம் கேட்டாலும் சரி, எப்படிதான் இருக்காங்க மக்கள்? அப்படி ஆகி போச்சு. மொபைலோடு நேரத்தை செலவிடுவதை நிறுத்திவிட்டால் இயேசுவோடு கூட, ஆமா, அதான் எம்டி ஜெகன் பிரதர் தான் அடிக்கடி சொல்லுவார், எல்லாம் மிஷினோடையே வாழ்ந்துக்கிட்டு மிஷினோடய இருந்துக்கிட்டு மனுஷன் எல்லாம் மிஷினாவே மாறிட்டான். அவர் செயல சொல்றேன் நான். கணவர் ஒரு மூலையில, மனைவி ஒரு மூலையில, பிள்ளைங்க ஒரு மூலையில, யாருக்கிட்டும் எந்த கான்டாக்டும் கிடையாது. கான்டாக்ட் ஃபுல்லா மிஷினோட தான். ஆனா மனிதன் மிஷினாவே வாழ்ந்துகிட்டு இருக்காங்க. அவர் சொல்லுவார் அடிக்கடி. அதான் நடந்துகிட்டு இருக்குது. தேவைக்கு மட்டும் அந்த மிஷினை பயன்படுத்தினா நல்லா இருக்கும். அடுத்து, தேவனை நேசிக்கிறவர்கள். விசுவாசிகள் யாருங்க? தேவனை நேசிக்கிறவர். அப்படியே எழுதிக்கிட்டே வாங்க. தேவனை நேசிக்கிறவர்கள். சீசர் யாருன்னா, தன்னை போல பிறரை நேசிக்கிறவர்கள். தன்னை போல பிறரை நேசிக்கிறவர்கள். 6, அறுவடையின் கனிகளாக கருதப்படுபவர்கள். விசுவாசி யாருங்க? அறுவடையின் கனிகளாக கருதப்படுகிறவர்கள். ஒரு காலத்துல உலகத்துல இருந்தாங்க, மீண்டும் கர்த்தருக்குள்ள வந்து அறுவடை செய்யப்பட்டு அறுவடையின் கனியாக சபைக்குள் இருக்கிறாங்க. அவங்க தான் விசுவாசி. சீசர் யாருன்னா, மிகுந்த கனிகளை கொடுப்பவர்கள். மிகுந்த கனிகளை கொடுப்பவர்கள். 7, வார்த்தையை கற்றுக்கொள்பவர்கள். விசுவாசி யார்? விசுவாசி வார்த்தையை கற்றுக்கொள்பவர்கள். சீசர் யாரு? மற்றவர்களுக்கு போதிப்பவர்கள். 8, எல்லாரும் தன்னை கொண்டாட வேண்டும் என்று விரும்புபவர்கள். சீசர்கள் யார்? சீசர் யார்? விசுவாசிங்க. சாரி, 8, எல்லாரும் தன்னை கொண்டாட வேண்டும் என்று விரும்புபவர்கள். தன்னை பார்த்து எல்லாம் தன்னை கொண்டாடணும் அப்படின்னு நினைக்கிறவங்க விசுவாசி. சீசர் யாருனாக்க, மற்றவர்கள் வளருவதற்கு பிரயாசப்படுகிறவர்கள். மற்றவங்க வளரணும், அதுல கவனம் செலுத்துவாங்க. 9, யார் விசுவாசி? தன்னுடைய வெற்றியை தானே கொண்டாடுபவர். தன்னுடைய வெற்றியை தானே கொண்டாடுபவர். எப்படி தெரியுங்களா? உதாரணத்துக்கு, இப்ப எனக்கு இங்க வந்து யாராவது ஒரு கிஃப்ட் கொடுக்கணும் வச்சுக்கலாம், எல்லாம் அமைதியா உட்காந்துருக்காங்க. எனக்கு இந்த தம்பி வந்து ஒரு கிஃப்ட் கொடுக்குறாரு, பாஸ்டர் அவர்கள் இன்னைக்கு பர்த்டே கிஃப்ட் கொடுப்போம்னு சொல்லி கொடுக்குறாரு. யாரும் கைத்தட்டல. நான் சொல்றது, கைத்தட்டுங்க. யாருக்கு? மற்றவங்க கைத்தட்டணும். எனக்கு யாரும் கைத்தட்டனா நானே சொல்றேன் உங்களை கைத்தட்ட சொல்லி கொண்டாட வைக்கிறேன். என்ன வந்து சும்மா இருக்கிறவங்களை என்ன செய்யறேன்? கரங்களை தட்டி கொண்டாட வைக்கிறது. அரசியல் தான் செஞ்சுட்டு இருக்காங்க. தன்னை மற்றவர்கள் கொண்டாட வேண்டும் என்று நினைப்பவர்கள் யாருங்க? விசுவாசி. சீசர் யாருங்க? மற்றவர்கள் வளருவதற்கு துணையா இருப்பவர்கள். மற்றவர்கள் கர்த்தருக்குள் வளருவதற்கு காரணமா இருப்பவர்கள் சீசர்கள். 10, சீசர்கள். அதுல 10வது காரியம், தன்னுடைய திறமையை காண்பிப்பதில் கவனமாய் இருப்பார்கள். அவங்கதான் விசுவாசி. சீசர் யாரு? மற்றவர்களை திறமையுள்ளவர்களாக உருவாக்குவார்கள். 11, எல்லாருடைய கவனமும் தன் பக்கம் வர விரும்புவார்கள்.
விசுவாசிகளுடைய விருப்பம் எப்படி இருக்கும்? எல்லாருடைய கவனமும் தன் பக்கம் வர வேண்டும் என்று விரும்புவார்கள். சீசர்கள் மற்றவர்களை முன்னிறுத்துவதை விரும்புவார்கள். தாம் முன்னாடி நிக்கணும்னு சொல்லி விரும்ப மாட்டாங்க, மற்றவர்களை முன்னிறுத்த விரும்புவார்கள். 12 மகிமையை தானே எடுத்துக்கொள்வார்கள். விசுவாசி அந்த பாயிண்ட்ல 12வது பாயிண்ட், மகிமையை தானே எடுத்துக்கொள்வார்கள். சீசர் எப்படிப்பட்டவங்க? மற்றவர்களை உற்சாகப்படுத்தி மகிமைப்பட செய்வார்கள். பயப்படுறவங்களையும், ஒதுங்குகிறவர்களையும், கூச்சப்படுகிறவர்களையும், தயங்குகிறவர்களையும் பிடிச்சு இழுத்து கொண்டு வந்து நிறுத்தி அவர்களை முன்னிறுத்தி கர்த்தருடைய நாம மகிமைப்பட செய்வார்கள். இந்த 12 இன்னும் நிறைய இருக்குது. இது போதும், இதுவே போதுமானது. நிறைய விஷயம் இருக்குதுங்க. இப்போ நம்ம வேத பகுதிக்குள்ள சொல்ல போகிறோம். இந்த இது முழுக்க முழுக்க வேதத்தை மையமாக கொண்டது. இப்ப கேட்டது எல்லாமே என்னதாங்க? வேதத்தை மையமாக கொண்டது தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் எந்த இடத்துல என்ன செய்யல? தன்னை முன்னிறுத்தி கொள்ளவில்லை. அவர் ராஜாவாக்குறதுக்கு என்ன செஞ்சாங்க? முயற்சி செஞ்சாங்க. அவர் அப்படியே கடந்து போயிட்டார். அவர் 12 சீசர்களை தெரிந்து கொண்டு அந்த 12 சீசர்களை முன்னிறுத்த விரும்பினார். அல்லேலூயா. 12 சீசர்களை முன்னிறுத்த விரும்பினார். அவர் வாழ்ந்த காலத்திலேயே அவர் செய்ய வேண்டிய வேலைகளை தன்னுடைய சீசர்களை கொண்டு செய்து நிறைவேற்றினார். அவர் வாழ்ந்த காலத்துல அவரே செய்திருக்கலாம். இந்த பிறவி சப்பானி பேதுரு யோவான் மூலம் அற்புதம் நடந்து இல்லைங்களா? தேவாலயத்துக்கு எத்தனை முறை போயிருக்காரு ஆண்டவர்? அவரு டே இங்க வாப்பா அப்படின்னு அப்படி கையை வச்சா சுகமா இருக்கும். ஆனா என் பிள்ளைங்க வருவாங்க, அடுத்தது அவங்க செய்யணும். என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிறதை தானும் செய்வான், என்னிலும் அது என் பிள்ளைங்களை கொண்டு செய்யணும். இயேசு கிறிஸ்துவின் நிழல் பட்டு ஒரு அற்புதம் நடக்கல, ஆனா பேதுருடைய நிழல் பட்டு அற்புதம் நடக்குது. நான் சபை மக்கள்கிட்ட சொல்லும்போது சொல்லுவேன், பைபிள் கிளாஸ் கூட சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவருக்கு பதிலாக நம்மை முன்னிறுத்தி அவர் செய்ய வேண்டிய வேலையை நம்மை கொண்டு செய்து நம்மை எல்லாருக்கும் முன்பாக மகிமைப்படுத்துகிற தேவன். அவர் பின்னாடி இருக்கார். அவர் தான் செய்யறாருன்னு யாருக்கு பார்க்குறவங்களுக்கு தெரியாது. சபை மக்கள் என்ன சொல்லுவான்? ஐயா ராத்திரி ஜெபம் பண்ணாங்க, ஐயா எங்க அம்மா ராத்திரி 1 மணிக்கு ஃபோன் பண்ண ஜெபம் பண்ணாங்க, என் நெஞ்சு வலி சரியாயிடுச்சுன்னு சொல்லி ஊழியக்காரன் தான் சொல்லுவாங்க. கர்த்தர் சுகமாக்குறான்னு சொல்லி சாட்சி சொல்ல மாட்டாங்க. நாங்க ஆனா விட மாட்டோம். ஐயா ஜெபம் பண்ணார், அம்மா ஜெபம் பண்ணாங்க, ஐயா பெரிய ஐயா சுகம் கொடுத்தார், அல்லேலூயா அப்படின்னு சொல்லிட்டோம் நாங்க. ஏன்னா அதுதான் உண்மை. நம்ம ஜெபத்துல உதவி செய்யறோம். ஒரு முறை அப்படிதான் இங்க வந்திருக்காங்கன்னு தெரியல. அவங்க ராத்திரி 1:30 மணிக்கு பேர பிள்ளைக்கு 4 நாளா ஜுரம், உடம்பு முடியல, படாத அவதிப்பட்டு இருக்குது. ராத்திரி 1:30 மணிக்கு ஃபோன் பண்ணி தூங்கவே இல்லைங்க ஐயா, அழுதுகிட்டே இருக்குது, என்னென்னமோ செஞ்சு பார்த்துட்டோம் அப்படின்னாங்க. அவங்க ஒண்ணு செய்யலன்னு நமக்கு தெரியுது. எங்க இருக்கீங்க? இந்த பிள்ளை பக்கத்துலேயே தான் இருக்கு, அந்த பிள்ளையை கொஞ்சம் பிள்ளையை தூக்குங்க, தூக்கிக்கிட்டு மேலே கை வச்சுக்கிங்க. கை வச்சுக்கிட்டாங்க. ஜெபம் பண்ணுவோம். ஜெபம் பண்ணியாச்சு. காலையில் 6ஆம் தேதி வரப்ப ராத்திரி 1:30 மணிக்கு ஐயாவுக்கு ஃபோன் பண்ணால் ஜெபம் பண்ணாங்க, பிள்ளை சுகமாயிடுச்சு அப்படின்னாங்க. ராத்திரி 1:30 மணிக்கு ஜெபம் பண்ணிட்டு நான் இல்லை சிஸ்டர், நீங்கள் தான் பண்ணாங்க. ஏன்? அந்த பிள்ளை மேலே கை வச்சிருக்குது யாரு? அவங்க எனக்கு ஃபோன் பண்ணாம அவங்களே ஜெபம் பண்ணுறது ஆண்டவர் சுகம் கொடுத்துருப்பாரு. அது தெரியாமல் எனக்கு ஃபோன் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் உண்மை. நான் ஜெபித்தால் என் ஆண்டவர் அற்புதம் செய்வார் அப்படின்னு யாருக்கு தெளிவு வருதோ அவங்க தான் சீசர்கள். எங்க பாஸ்டர் அம்மா ஜெபம் பண்ணாதான் ஜுரம் நிற்கும் அப்படின்னா இன்னும் விசுவாசியாக இருக்குன்னு அர்த்தம். ஒருவரும் நீங்க சீசராக மாறிட்டீங்கன்னா ஒரு ஃபோன் கூட பண்ணக்கூடாது உங்க ஊழியக்காரங்களுக்கு, தெருவில் உள்ளவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை அப்படின்னு சொல்லி நீங்க போய் ஜெபித்து விடுதலை உண்டாகணும். ஊழியக்காரங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. ஆரம்ப கால விசுவாசிகளுக்கு அது தெரியாது, புரியாது. அவங்க செய்யட்டும். 10 வருஷம் வரைக்குமா, 15 வருஷம் வரைக்குமா, 5 வருட விசுவாசி ஏதோ ஆரம்ப காலம் 1 வருஷம் 1.5 வருஷம் பிரச்சனை இல்லை. வாழ்நாள் முழுவதும் ஊழியக்காரங்களுக்கு போன் அடிச்சுக்கிட்டு இருந்தா இன்னும் விசுவாசியாகவே இருக்கிறோம், இன்னும் சீசர்களாக மாறவில்லை.
நம்மள எத்தனை பேரு, நான் முன்னாடி கேட்டேன், இப்ப திரும்ப கேட்க போறோம், எத்தனை பேரு ஹீரோ? கை தூக்குங்க. 0 தான்றீங்களா? ஹீரோ யாரெல்லாம் இருக்கீங்க? கை தூக்குங்க. நான் ஹீரோ இல்ல பாஸ்டர், நான் ஹீரோ உருவாக்கக்கூடிய ஆளு. அல்லேலூயா. நான் ஹீரோ கிடையாது. ஆனா யாரு? 0 தான். நான் ஹீரோவை உருவாக்கக்கூடிய ஆளு. அவர்கள் தான் சீசர்கள். அந்த ஆள் தான் ஏசப்பா. அவர் தான் நம்ம எல்லாம் உருவாக்கி இருக்காரு இல்லைங்களா? ஆமா, அவர் ஒரே ஒருத்தர் தான் இதெல்லாம் செஞ்சிருக்காரு. ஆமென். நாமெல்லாம் சபைகளுக்கு, நாம் இருக்கிற சபைக்கு சீசர்களாக இருந்து சபையினுடைய ஊழியத்தினுடைய வளர்ச்சிக்கு தூண்களாகவே இருக்கணும் வாழ்நாள் முழுவதும். ஆமென். அதுதான் இந்த நிகழ்ச்சியோட நோக்கமே. அதுதான். நான் நேத்துக்கு பைபிள் கிளாஸ் சொல்லிட்டு இருந்தேன்னு நினைக்கிறேன். ஒரு 4 பேரை முன்னாடி உட்கார வச்சு சொல்ல சொன்னா அருமையா செஞ்சிருவேன். ஆனா எல்லா சபையினா அது எனக்கு கஷ்டம். 4 பேரும் உட்காந்து, புரியுதா, எழுதிட்டீங்க தம்பி அப்படின்னு கேட்டு செஞ்சிடலாம். இப்ப இவ்வளவு பேரும் என்ன செய்ய முடியாது? இவங்கள பார்த்தா அவங்கள பார்க்க முடியாது, அவங்கள பார்த்தா இவங்கள பார்க்க முடியாது. முன்னாடி உட்காந்துற 4 பேரும் அழகா பார்த்துடலாம். ரைட், எழுதியாச்சு தம்பி, வெரி குட், எழுதியாச்சு, வெரி குட், எழுதிட்டீங்களே அப்படி செஞ்சிடலாம். இப்ப என்ன செய்ய முடியாது? ஆமா, ரீஃபிலே இல்லாத பேனா வச்சுட்டு கூட எழுதிட்டு இருக்கலாம், யாருக்கும் தெரியாது. ரீஃபிலே இல்லாத பேனா வச்சுட்டு எழுதலாம். இப்போ நம்ம சீசரா மாறணும்னா அடுத்து என்ன செய்யணுங்க? சீசரா மாறியாச்சு. சொல்லுங்க, யாரெல்லாம் மாறிடுச்சு? நான் ஏற்கனவே சீசர் தான் பாஸ்டர், நான் ஏற்கனவே சீசர் தான் பாஸ்டர். யாரெல்லாம் சொல்ல முடியும் நான் ஏற்கனவே சீசர் தான், நான் ஏற்கனவே சீசர் தான்? யாரெல்லாம் சொல்ல முடியும்? என்னங்க, நான் இப்போதைக்கு நான் விசுவாசி தான். யாரா இருக்கிறோம்? இல்ல, அப்படி இல்ல. அப்போ நான் சீசரா தான் இருக்கேன். இப்போ இது கேட்ட பிறகு நான் சீசரா தான் இருக்க விரும்புறேன். சொல்லலாமா? அல்லேலூயா, ஆமென். இப்ப சீசராக நாம ஒரு சபையில் இருக்கணும்னா இனிமே உட்காந்து பாழை கிழிச்சிட்டு இருக்க கூடாது, சேரை உடைச்சிட்டு இருக்க கூடாது. ஆமா, என் மூலம் ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் புதிய ஆத்துமாக்கள் சபைக்கு வந்து கொண்டே இருக்க வேண்டும். கர்த்தருக்கு மகிமையா சொல்றாங்க. சபை எங்க இருக்குன்னே தெரியாது, சபையை தேடி அலைஞ்சோம். நானு மேலையூர்ல பிரதர் ஆரோக்கியதாஸ் பிரதர்ட்ட 2-3 மாதமா சொல்லிட்டு இருக்கேன். அவர் அப்ப +2 படிச்சுட்டு இருந்தார், நான் அப்ப காலேஜ் முடிச்சிருக்கேன். சர்ச்சுக்கு போகணும் தாசே, கொஞ்சம் ஏதாவது சர்ச்சு, மயிலாடுதுறையில் சர்ச்சு ஒன்று இருக்குது, எங்க தாத்தாவுடைய மாந்தோப்புல ப்ரோக்ராம் நடத்த வருவாங்க மயிலாடுதுறையிலேருந்து. சர்ச்சு பேர் தெரியாது, பாஸ்டர் பேர் தெரியாது, அது எங்கே இருக்குன்னு நான் நினச்சிக்கிட்டேன். ஒரு ஊருக்கு ஒரு சர்ச் இருக்குன்னு நினச்சிக்கிட்டு விசாரிக்க சொன்னேன். அவர் வந்துட்டு ஐயனார் கோயில் தெருல நான் டியூஷன் போகிறேன்னே, அங்கே ஒரு சிபிஎம்னு ஒரு சர்ச் இருக்கு, அது இல்லை, இது வேற ஏதோ ஒரு பேர், எனக்கு பேர் தெரியல. 2 மாதமாக அலைஞ்சு பார்த்தா சர்ச்சே தெரியல. இல்லை, வாங்க ஆத்துக்குடிக்கு, எங்கள் சர்ச்சுக்கு போவாங்க. நான் அந்த சாத்துக்குடிக்கெல்லாம் ஏன் போய்கிட்டு, அதுதான் ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு. அல்லூலியா சர்ச்சுன்னு சொல்லிவிட்டான். சரின்ட்டு தேடி தெருவா அலைஞ்சி கண்டுபிடிச்சி நாங்கள் அல்லூலியா சர்ச்சுன்னு தாசுக்கிட்ட சொன்னோம். நான் விசாரிக்கிற இடத்துல சர்ச்சு எங்கே இருக்கு கிட்டதும் மாதா கோயில், டிஎல்சி, ஊரா அலைய விட்டாங்க. கடைசியாக ஒரு ஆள் கேட்டார், யோ சர்ச்சுன்னு கேட்டால் உனக்கு எவையா வழி காட்டுவான்? டிஎல்சி சர்ச்சியா, ஆர்சி சர்ச்சியா, சிஎஸ்ஐ சர்ச்சியா, இந்த அல்லூலியா சொல்கிற பெந்தகோ சர்ச்சியான்னு கேட்டார். அப்போதான் எனக்கு ஞாபகம் வருது, ஐயா அந்த அல்லூலியா சர்ச்சு தான் ஏன்ட்டு. தனியூர் சாலையை தெரியுதா இருக்க போறியா, அந்த கோவில் இருக்கு கிழக்கப்போ, அங்கே ஏஆர்சிஎஸ் காமாட்சி கல்யாணம் பண்ணவருக்கும் எழுத்த மாதிரி ஒரு போர்டு இருக்கும் பாரு, ஜெபட்டுன்ட்டு இருக்கு, அங்கே போ அப்படின்னு சொல்லிட்டு அப்போ தான் உள்ள போகிறோம். நான் ஆரோக்கியதாஸ் பிரதர், என்னுடைய கிளாஸ்மேட்டு ஃப்ரெண்டு ஒருத்தன், ஊரில் ஒருத்தன், 3 பேரும் உள்ள நுழையிறோம். தாசுக்கிட்ட சொல்கிறேன், ஏதோ ஒரு சர்ச்சு, பெந்தகோ சர்ச்சு இடம் கிடச்சி போச்சு. உள்ள போயிட்டு அந்த சர்ச்சு பாஸ்டர்கிட்ட நம்ம பாஸ்டர் பேரை சொல்லி, இந்த பேர் உள்ள பாஸ்டர் எங்கே இருக்காங்க அப்படின்னு கேட்டுட்டு அடுத்த வாரத்தை வந்து அட்ரஸ் வாங்கிட்டு அங்கே போவோம் அப்படின்னு பேசிக்கிட்டே உள்ள போகிறோம். பாஸ்டர் பிரசங்கம் பண்ணிருக்காங்க. தாசு தேடின பாஸ்டரே இவங்களை தான் தாசு,
அப்படின்னு சொல்லித்தான் சபைக்கு போனோம். அப்போ எத்தனை மணிக்கு ஆறான்னு தெரியாது. அன்னைக்கே எல்லாரையும் பார்த்து இதில் ஒரு முக்கியமான ஒரு காரியம், என்னை தொடர்ந்து சபைக்கு வரவழைத்தது அன்றைக்கு இருந்த விசுவாசுடைய அன்பு. அத்தனை பேரும் விசாரிச்சாங்க. ஜெபசுலம் பிரதர், பாஸ்டர் பெஸ்லில் அவர்கள், பிரதர் ஆரோக்கியராஜ் அவர்கள், வரிசையாக சொல்லிட்டே போகலாம். சபையில் இருந்த அத்தனை பாஸ்கரன் பிரதர், அப்போ இருந்த அத்தனை பேருமே, வாங்க பிரதர், எங்கிருந்து வரீங்க பிரதர், உங்கள் பேர் என்ன பிரதர், அத்தனை பேரும் விசாரிக்கிறாங்க. அந்த அன்பு தான் என்னை கவர்ந்து இழுத்தது, தொடர்ந்து வரவழைத்தது. இன்றைக்கு நிறைய பேர் சபைக்கு புதிதாக வருகிறவர்களை விசாரிக்காமலே விரட்டி அடித்து கொண்டிருக்கிறோம். அன்றைக்கு இருந்தவர்கள் சீஷர்கள் விசாரிச்சாங்க. இன்னைக்கு புதிதாக வந்தாங்க அப்படின்னு நின்றுட்டு இருப்பாங்க, இங்கேயும் பார்த்துட்டே இருப்பாங்க. அந்த வழியாக தான் போயிட்டு இருப்போம். ஏங்க நிற்கிறீங்க, நீங்கள் யாருங்க, என்னங்க அப்படின்னு சொல்லி கேட்கவும் மாட்டாங்க, ஒன்றும் விசாரிக்க மாட்டாங்க. ஆராதனை முடிஞ்ச தோத்திரம் யாருக்கு தான் சொல்லுவோம். பக்கத்தில் உட்காந்தா கூட தெரியாதவங்க தான் விட்டுருவோம். நல்லா பம்ப படம் எடுக்கிற மாதிரி திரும்பி பார்த்து தெரிஞ்சவங்களை மட்டும்தான் சொல்றது. நாங்கள் குத்தான சபையில் அப்பப்போ என்ன செய்வோம், எல்லாரும் எந்திரிக்க சொல்லி தெரிஞ்சவங்கள விட்டுருங்க, தெரியாதவங்கள போய் பார்த்து ஸ்தோத்திரம் சொல்லி உங்கள் பேர் என்ன, உங்கள் ஊர் என்ன, அந்த காணிக்கு போடுற பாருங்க, நிற்கிற அந்த நேரத்திலேயே உங்கள் பேர் என்ன, உங்கள் ஊர் என்ன, அவங்கள விசாரிங்க, உங்கள் பிரச்சனை என்ன, எதுக்காக ஜெபம் பண்ணணும், எல்லாம் எழுதி கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லுவோம் அப்பப்போ. ஏன்னா நிறைய பேர் சுயநலமாகவே இருந்துகிட்டு இருக்கிறோம். சுயநலம் உள்ள வாழ்க்கையே என்ன செய்யணும், வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். இப்போ சபைக்குள்ளே நம்ம சீசராக இருக்கிறோம். அடுத்தது சீசராக மாறினவர்கள் கண்டிப்பாக சும்மா இருக்க முடியாது, ஆத்தும ஆதாயம் செய்வார்கள். ஆத்தும ஆதாயம் செய்வார்கள். டீ பிரேக் டைம் சொன்னாங்க குரு, கொஞ்சம் டைம் பார்த்துக்குங்க. டீ ரெடி ஆயிட்டுனா சொல்லுங்க, பார்த்துக்கலாம். ஆத்தும ஆதாயம் செய்வார்கள். இப்போ ஆத்தும ஆதாயம் சொன்னா என்னங்க செய்யணும்? ஆத்தும ஆதாயம் சொன்னா என்ன செய்யணும்? ஆத்தும ஆதாயம் செய்யணும் என்ன செய்யணும்? சுவிசேஷம் எப்படி சொல்றது? ஒரு கேம் ஒன்று. இந்த கேமில் குத்தாலம் சபையில் டிடி வகுப்பில் உள்ளவங்க கலந்து கொள்ளக்கூடாது. மயிலாடுதுறை வேதாகம பயிற்சி வகுப்பில் உள்ளவங்க கலந்து கொள்ளக்கூடாது. பரிசு போட்டி சொல்லி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பிரைஸ் நீங்கள் தான் வாங்கி கொடுக்கணும். அது அப்படின்னு சொன்னீங்கன்னா 1000 ரூபாய் பரிசு நீங்கள் இப்போவே ரெடியாக எடுத்து வச்சிங்க. நீங்கள் சொல்லி கொடுத்து யாராவது இங்கே அதை செஞ்சாங்கன்னாக்க, நான் இந்த கேம் எல்லாமே ஒரு நோட்டீஸில் ஒரு வார்த்தை ஒன்று போட சொன்னால் நான் போட முடியல, அவங்களால பிரிண்டிங் சென்டரில் அவங்க கோஆப்ரேட் பண்ணல. பிப்ளிக்கல் கேம் நடைபெறும், பரிசு போட்டி அப்படின்னு சொல்லி அது கொஞ்சம் அலைச்சல் இருந்தாலும் உடனே ரெடி பண்ண முடியல. பிறகுதான் சரி ஒன்று வைக்கலாம்னு சொல்லி யோசிச்சது. தெரியுதுங்களா? மொத்தம் 9 புள்ளி இருக்குது. சகோதரிகள்லாம் சந்தோஷமா இருக்குது. நாங்கள் ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி இப்படிதான் பாஸ்டர் புள்ளி வச்சு கோலை விட்டோம், ஞாபகப்படுத்திட்டீங்க பாஸ்டர். இப்போ என்னால மார்கழி மாசமா இருந்தா கூட திரும்ப ஸ்டார்ட் பண்ணிடலாம், அதுவும் முடிஞ்சு போச்சு. நான் சைடில் இருந்ததுனால கொஞ்சம் புள்ளி சைடாக போயிடுச்சு. இந்த 9 புள்ளிகளை வச்சு ஒரு கேம் இருக்குது. நீ யாரு வேணாலும் கலந்துக்கலாம். என்ன செய்யணும் அப்படின்னாக்க, எல்லா புள்ளியும் கோடு போட்டு இணைச்சிடணும். இப்படி கோடு போடுறீங்கன்னா திருப்பி இப்படி கோடு போட்டீங்கன்னா திரும்ப அந்த கோட்டு ரிவர்ஸ் வரக்கூடாது, கை எடுக்கக்கூடாது. புரியுதுங்களா? கை எடுக்காம போடணும். அப்படி கோடு போட்டு ரிவர்ஸ் கோட்டு மேலே வரக்கூடாது. யார் வரீங்க? இது ஒரு பெரிய விஷயமே இல்லை. இங்க போடணும், அங்க இல்லை, நோட்ல இல்லை. நீங்க அங்க பிராக்டிஸ் பண்ணிட்டு இங்க வரக்கூடாது, நேரம் இங்க வந்துடணும். ஒரு கோட்டு மேலேயே திரும்ப வரக்கூடாது. வாங்க, யாருக்கும் பாப்பா வரியா? ஐயா ஸ்டீபன் ஐயா சரியா தெரியலன்றாங்க. யாருக்கெல்லாம் சரியா தெரியலீங்க.
திரும்ப சொல்லணுமா? இல்ல, யாருக்கெல்லாம் திரும்ப சொல்லணும்? திரும்ப யாருக்கெல்லாம் சொல்லணும்? கொஞ்சம் கையை உயர்த்துங்க. பாத்தீங்களா, நான் சரியா தான் சொல்லியிருக்கிறேன். கவனிச்சிங்க, கொஞ்சம் இருங்க. கொஞ்சம் டவுட் உங்களுக்கு, டவுட். 3 பேர் நிக்கிறீங்க, பாத்துக்குவோம். இந்த இந்த 9 புள்ளி இருக்கு இல்லைங்களா, கோடு போட்டு இணைக்கணும். எந்த புள்ளியும் ஃப்ரீயா இருக்கக்கூடாது. எல்லா புள்ளிகளும் கோட்டில் இணைக்கப்பட்டிருக்கணும். அப்படி கோடு போடும்போது கொஞ்சம் நவுந்து தம்பி, ஏற்கனவே மறைச்சுன்னு சொன்னாங்க. இப்படி கோடு போடுறீங்கன்னு வச்சுக்கலாம், அந்த புள்ளி மேல, அந்த கோட்டு மேலே ரிட்டர்ன் வரக்கூடாது. ரிட்டர்ன் வந்தா நீங்க அவுட்டு. கையை எடுத்தாலும் அவுட்டு. கையை எடுத்தும் போடக்கூடாது, இணைக்கக்கூடாது. அப்படி கோட்டில் போட்டு திருப்பி அந்த கோட்டு மேலேயே ரிட்டர்ன் வரவும் கூடாது. இப்போ இவங்க சரியா தான் செஞ்சிருக்காங்க. இவங்க செஞ்சது சரிதான். இது டிடிஏ கிளாஸ் சொல்லி கொடுத்தாங்களா, இப்படி செய்யலாம்னு சொல்லி? போன வாரம் டிடிஏ கிளாஸ்ல நீங்க போய் உட்காருங்க. டிடிஏ கிளாஸ்ல குத்தாடுதல் கவனிக்கிறீங்களா? இப்படியும் போடலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்களுக்கு கை தட்டலாம். கண்டிப்பா பரிசு உண்டு. இப்போ நான் போடுறத கொஞ்சம் பார்த்துக்குங்க. அழிச்சிருவோம். அதான் பிப்ளிக்கல் கேம்னு சொன்ன இல்லைங்களா, இது ஜெனரல் கேம். நான் சொல்றது பிப்ளிக்கல் கேம். அதுக்காக தான் இந்த மேட்டருக்கு நம்ம போறோம். இப்போ சிஸ்டர் இந்த கோடு போட்டாங்க, சரியா தான் போட்டாங்க, அதுல எந்த மாற்றமும் இல்லை. நான் போடுறதுல ஒரு விஷயம் இருக்குது, கொஞ்சம் கவனிச்சுக்கிங்க, பார்த்துக்குங்க. எங்க இருந்து ஆரம்பிக்கிறேங்க? வெளியில இருந்து ஆரம்பிக்கிறேன். எங்க போயிருக்கங்க? இணைஞ்சிட்டீங்களா? கை எடுக்கல, ரிவர்ஸ் ரிட்டர்ன் வரல, முடிஞ்சிச்சு. இதுதான் பிப்ளிக்கல் கேம். அதாவது வெளியில போனாதான் செய்ய வேண்டியதை செய்ய முடியும். வெளியில போனாதான் செய்ய வேண்டியதை செய்ய முடியும். இதே கோடு இன்னும் வேற மெத்தட்ல இருக்கு, போடலாம். பட் வேதத்துக்குள்ள கொண்டு போறதுக்காக தான் இந்த மெத்தட் சொல்றேன். நான் வேதத்துக்குள்ள கொண்டு போறதுக்காக நாம இருக்கிற இடத்த விட்டு வெளியில போனாதான் செய்ய முடியும், ஆத்தும ஆதாயம் செய்ய முடியும். ஆதி சபை மக்கள் அதை செய்யவில்லை, செய்ய தவறிவிட்டார்கள். ஆண்டவர் பரலோகத்துக்கு போகும்போது என்ன சொன்னாருங்க? பரலோகத்துக்கு போகும்போது பிதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற காத்திருங்கள். ஆனா அவங்க வேற மாதிரி எடுத்து என்ன ஆயிப்போச்சு உங்களுக்கு? ஆண்டவரே இக்காலத்தில் ராஜ்யத்தை திரும்ப கொடுக்க போறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சிந்தனை எங்க வருது? ஆமா, பூமிக்குரிய காரியத்தை தான் சிந்திக்கிறாங்க. நமக்கு எதை எடுத்தாலும் பூமிக்குரிய காரியத்தையே சிந்திச்சு அப்படித்தான் நம்முடைய நேச்சுரல். ஆவிக்குரிய காரியத்தை சிந்திக்கிறது ரொம்ப குறைவாயிடுது. இப்போ ஒரு கர்த்தருடைய பிள்ளை ஆண்டுடைய திட்டப்படி அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 அந்த வார்த்தை நிறைவேறணும். அப்போஸ்தலர் நடபடிகள் 1:8 அந்த வார்த்தை நிறைவேற வேண்டும். அப்பதான் சபை வளரும். இல்லைன்னா எருசலேமில் மட்டும்தான் சபை இருக்கும். இந்த வார்த்தை நிறைவேறாமல் போகும் என்றால் சபை எருசலேமில் மட்டும்தான் இருந்திருக்கும். நம்மளாம் சபையாக மாறி இருக்க முடியாது. பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது இதுல நிறைய பேர் இடத்த மாத்தி மாத்தி சொல்லுவாங்க.
எருசலேம் பின்னாடி வந்துடும், யூதேயா முன்னாடி வந்துடும், சமாரியா ஒரு ஓரத்தில் வந்துடும், அப்படியே வந்துடும். அதுக்கு ஈஸியாக பைபிளில் உள்ள மேப் எடுத்துக்கோங்க. நடுவில் யோர்தான் நதி இருக்குது, இந்த பக்கம் யூதேயா இருக்குது, இந்த பக்கம் கலிலேயா, சாரி இந்த மேப்பு யோர்தான் நதி இருக்குது இல்லைங்களா, யோர்தான் நதிக்கு பக்கத்தில் நமக்கு எருசலேம் தேவாலயம் இருக்குது. இந்த வசனத்தின்படி ரொம்ப ஈஸியா தப்பு இல்லாம நம்ம மனசுல வச்சுக்கிறதுக்கு, பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும், எருசலேம் என்பது நம்ம இருக்கிற இடம், தேவாலயம் இருக்கிற இடம், எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும், அந்த ஹோல் ஸ்டேட், அந்த முழு பகுதி, அதான் யூதேயா முழுவதிலும், பக்கத்தில் உள்ள சமாரியாவிலும், பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள். இது அப்படி ஞாபகம் வச்சுட்டாக்க இந்த எருசலேம், யூதேயா முழுவதிலும், சமாரியா, இதெல்லாம் இடம் மாறாது, கரெக்டாக இருக்கும். இந்த வார்த்தை நிறைவேறந்தா கேட்டாக்க இல்லை. அவரவர்கள் சந்தோஷமா கர்த்தரை ஆராய்ச்சிட்டு இருக்காங்க. ஒருத்தர் கூட என்ன செய்யல இந்த வார்த்தை நிறைவேறுவதற்கு அது கவனம் செலுத்தவே இல்லை. வேற வழியே கிடையாது. ஏதோ ஒன்று செஞ்சா தான் இவங்க என்ன செய்வாங்க, செய்ய வேண்டியதை செய்வாங்க அப்படி என்று சொல்லி என்ன பண்ணிட்டாரு, ஸ்தேவானுக்கு உபத்திரவத்தை அனுமதிச்சாரு. ஸ்தேவானுடைய உபத்திரவத்தின் நிமித்தம் எருசலேம்ல அப்போஸ்தலர் மட்டும் இருந்தாங்க, அவங்க எங்கும் போகல. சபையில் உள்ள சீஷர்கள் சிதறி அங்கும் இங்கும் ஓடினார்கள். அப்படி ஓடினவர்கள் அதிகமான நபர்கள் பக்கத்தில் உள்ள சமாரியாவிற்கு போனார்கள். அந்த சமாரியாவுக்குள்ள யூதர்கள் யாரும் போக மாட்டாங்க, நமக்கு நல்லா தெரியும். தன்னுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக தப்பி ஓடினார்கள். அங்க வந்து இவங்களை தேடி பிடிக்கிறதுக்கு யாரும் வரமாட்டாங்க. உயிரை காப்பாற்றிக் கொள்ள சமாரியாவிற்கு போனார்கள். அங்க போனதுல ஒருத்தன் தான் யாருங்க, பிலிப்பு. பிலிப்பு கந்தாகையினுடைய மந்திரிய தெளிவான சத்தியத்தை நடத்தி ஞானஸ்நானம் பெறுவதற்கு அந்த பிலிப்புவை கர்த்தர் பயன்படுத்தினார். எருசலேமில் இருக்கும்போது பயன்படுத்தல, எருசலேம் விட்டு வெளியில போன பிறகுதான் பயன்படுத்துறாரு. சபைக்குள்ளே இருக்கும்போது பயன்படுத்தல. சபை விட்டு வெளியில போகணும், சபை விட்டு வெளியில போகணும். நிறைய பேர் சபைக்குள்ளேயே பயன் பண்ண ஆசைப்படுறாங்க. எனக்கு ஒரு மைக் வேணும், எனக்கு ஒரு ஸ்டேஜ் வேணும். நேற்றுக்கு பைபிள் கிளாஸ் சொன்ன மாதிரி ஞாபகம் இருக்குது. எனக்கு ஒரு மைக் வேணும், எனக்கு ஒரு ஸ்டேஜ் வேணும். சபைக்குள்ள பயன்படுவதை தயவு செய்து கர்த்தருடைய பிள்ளைகள் விரும்பாதீர்கள். சபைக்குள்ள பயன்படுத்துதான் ஊழியக்காரங்க இருக்காங்க. ஊழியக்காரங்களுக்கு கர்த்தர் சொல்லும்போது அவங்கள கூப்பிட்டு ஜெபம் பண்ண சொல்லுப்பா, இவங்களை கூப்பிட்டு பாட்டு பாட சொல்லுப்பா, அவங்கள கூப்பிட்டு வேத பகுதி எடுக்க சொல்லுப்பா, அவங்கள கூப்பிட்டு ப்ரேயர் பண்ண சொல்லுப்பா, அது கர்த்தர் ஊழியக்காரன் சொல்றத செஞ்சுட்டு இருக்காங்க. அவங்கள கூப்பிட்டாங்க, என்ன கூப்பிடலையே, எனக்கு ஒரு முறை வாய்ப்பு கிடைக்கலையே. வாய்ப்புகள் திறந்து இருக்கிறது. இன்னும் ஜனங்கள் கூட்டம் கூட்டமாக அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஜனங்கள் இன்னும் மனம் திரும்பாமல் இருக்கிறார்கள். நாம் சீசராக செயல்படும் போதுதான் அழிந்து கொண்டிருக்கிற ஒரு கூட்டம் மனம் திரும்பும். பைபிள் கிளாஸ்ல சொன்ன ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்குது. எனக்கு ஹெல்ப் பண்றதுக்கு ஒரு ஆள் வேணும். தம்பி வாங்க தம்பி, இளையவன் இங்க வாங்க. கங்கை நதி ஓரத்துல ஒரு ஊழியக்காரர், இப்படி இந்த பக்கம் வந்துரு, இந்த பக்கம் வந்துரு. கங்கை நதி ஓரத்துல ஒரு ஊழியக்காரரு பிரசங்கம் பண்ணிட்டு இருக்கார். அவருக்கு மனசுல ஒரு பாரம். இந்த கங்கை புண்ணிய நதி என்று நம்பி மக்கள் ஓடி பல காரியங்களை செய்கிறாங்களே, இவங்கெல்லாம் மனம் திரும்புன்னு சொல்லி அவருக்கு ஒரு பாரம். அங்க போய் நின்றுட்டு பேசுறாரு. மனம் திரும்புறதுக்கு சத்தியத்தை சுவிசேஷத்தை அறிவிச்சுட்டே இருக்கார். மைக்கு பிடிச்சிக்க, இப்படி வாங்க தம்பி, எல்லாரும் பார்க்குற மாதிரி அப்படி நின்றுங்க, அப்படி வந்துக்க, கொஞ்சம் கவனிச்சிக்க, ரொம்ப முக்கியமானது. இவர் கத்தி 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 பிரசவம் பண்ணிட்டு இருக்காரு. அப்போ ஒரு அம்மா, கிட்டக்க வச்சுக்க, கிட்டக்க வச்சுக்க தம்பி, நீ பேசுறியா, சரி கிட்டக்க வச்சுக்க, ரெக்கார்டிங் ஆகிட்டு இருக்குது, அதுக்குதான் நான் சும்மா பேசிட்டு போயிடுவேன். இவர் கத்தி பேசிட்டு இருக்காரு, பயங்கர சவுண்டு விடுறாரு, எல்லாருக்கும் காதுல கேட்குன்னு சொல்லி.
அப்போ ஓடி வந்து ஒரு அம்மா, சாரி தம்பி, அவருடைய சட்டையை பிடிச்சு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எங்கயா போன அப்படின்னாங்களாம். இவருக்கு புரியல, என்னம்மா சொல்றீங்க, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எங்க போன, புரியல. மந்திரவாதி சொன்னாங்க, ஜோசியக்காரங்க சொன்னாங்கன்னு சொல்லி உன் பிள்ளைய கங்கை நதியில போய் பலி கொடுத்தினா உன் குடும்பம் ஆசீர்வாதமா இருக்கும், செழிப்பா இருக்கும், குடும்பத்துக்கு விமோச்சனம் பிறக்குன்னு சொன்னாங்க. என் பிள்ளைய கொண்டு போய் கங்கை நதியில இப்பதான் பலி கொடுத்துட்டு வர்றேன். 5 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்ததுன்னா பாவி என் பிள்ளை உயிரோடு வந்திருக்குமே. இயேசுநாதர் விடுதலை கொடுப்பார், இயேசுவின் மூலம் விமோச்சனம் கிடைக்குன்னு சொல்றியே, 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எங்க போன? என் பிள்ளை செத்ததுக்கு காரணம் நீதான். எத்தனை பேர் உண்மைன்றீங்க? எத்தனை பேர் உண்மைன்னு சொல்றீங்க? நம்ம தெருவில் தற்கொலை நடக்கிறதுக்கு, நம்ம ஊர்ல தற்கொலை நடக்கிறதுல காரணம் நம்ம நிறைய பேரை கொலை செஞ்சுட்டு இருக்கிறோம், சூழ்ச்சி அறிவிக்காம. அதுதான் உண்மை. அவருடைய ரட்சிப்பிற்காக ஜெபிக்காமல் கொன்று குவித்து கொண்டிருக்கிறோம். அதுதான் உண்மை. தெருவில் உள்ளவங்க ரட்சிப்பிற்காக ஜெபிக்கிறோமா? யோனா மாதிரி இருக்கிறோம். நான் இருக்கிற சபைக்கு இந்த மோசமான ஆள் வந்துடக்கூடாது. யோனா அதனாலதான் நினிவேக்கு போகல. டீ பிரேக் உண்டுங்களா? ரெடி ஆயிடுச்சுங்களா? ரெடி ஆயிட்டா கொஞ்சம் கை கட்டிடுங்க. அப்படித்தான் நிறைய பேர் சாகிறதுக்கு காரணமா இருக்கும். நம்ம யாரையும் கொலை செய்யல, நம்ம ஜெபிக்காமலே கொண்டிருக்கிறோம். சுவிசேஷம் அறிவிக்காமலேயே அநேகருடைய மரணத்துக்கு காரணமா இருக்கிறோம். கர்த்தர் நம்ம கிட்ட அந்த இரத்த பழியை கேட்பார். ஆபிரகாம கர்த்தர் என்ன பண்ணாருங்க? வெளியே அழைத்து, வெளியே வா, பிள்ளை இல்ல, எனக்கு பிள்ளை இல்ல, எலியேசர் தானே இருக்கிறான், அவன் என் பிள்ளை கிடையாது. பெரிய கேடகன்றீங்க, மகா பெரிய அரண்றீங்க, கோட்டைன்றீங்க, எனக்கு பிள்ளை இல்லையே. எனக்கு ஆவிக்குரிய பிள்ளை இல்லையே என்ற ஏக்கம் ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்கணுங்க. எனக்கு ஆவிக்குரிய பிள்ளை இல்லையே, ஏக்கம் ஒவ்வொருவரையும் பற்றி பிடிக்கணும். ஆபிரகாம வெளில அழைச்சார். எங்க இருந்துங்க? எங்க இருந்து வெளில அழைச்சாரு? கூடாரத்தில் இருக்காரு. வெளியே அழைத்து வானத்து நட்சத்திரங்களை, இப்போ அண்ணாந்து பாருங்க, இந்த சிமெண்ட் ஷீட் எங்க வாங்கியிருப்பாங்க, இந்த ராடு, ஸ்கொயர் ராட்ல எங்க, ஸ்கொயர் பைப்ல எங்க வாங்கியிருப்பாங்க, இதுக்கு யார் ஒயிட் வாஷ் பண்ணிருப்பாங்க? உள்ள உட்காந்தா அதான் சிந்திக்க தெரியும். இது என்ன செலவாயிருக்கும்? எப்படி இதை ஐடியா பண்ணி இவங்களே போட்டாங்களா, ஆள் வச்சு போட்டாங்களா? திருவாரூர் விசுவாசிகள்லாம் பயங்கர ஸ்கில்டா இருப்பாங்க போல இருக்க, அவங்களை கூப்பிட்டு நம்ம சபையிலும் போடலாம் போல இருக்க. அதுதான் தோணும் உள்ள உட்காந்தா. வெளியில போனா தான் என்ன செய்யும்? அதுக்கு தான் இந்த கேம். நம்ம வெளியில் சென்றால்தான் நம்மை கொண்டு கர்த்தர் செய்ய வேண்டியதை செய்ய முடியும். அல்லேலூயா, ஆமென். அப்போஸ்தலர் 1:8 அது என்ன முடியவே இல்லைங்க. அதுல ஒரு வார்த்தை கடைசியா வருது பாருங்க. ஆரம்பத்துல பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது, அந்த பெலன்ற வார்த்தைக்கு நம்முடைய ஊழியக்காரர் கிதியோன் அவர்களுடைய ஆர்டினேஷனுக்கு வந்தபோது பாஸ்டர் அன்பே ஹென்றி அவர்கள் இதை கொஞ்சம் லைட்டாக டச் பண்ணாங்க. பெலன், டியூனாமிஸ் பேசுனாங்க நினைக்கிறீங்களா? பேசுனாங்க. வெளியில் நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட்ஸுங்க போன பேட்ச் படித்தவங்க டக்குன்னு என்ன பார்த்தாங்க, மாஸ்டர் நீங்கள் நடத்துந்தே பேசிகிட்டு இருக்காரு. போன பேட்ச் அப்போஸ்தலர் படிக்கல் பாடம் நான் நடத்துகிறேன் இல்லைங்களா, நீங்கள் நடத்துந்து பேசிகிட்டு இருக்காரு அப்படின்னு சொன்னான். நான் 2003 இருந்து தான் டீச் பண்ணிட்டு இருக்கிறேன், அவர் 2000 இருந்து டீச் பண்ணிட்டு இருக்காரு. அவர் பைபிள் காலேஜ் டீச்சர். அவர் எனக்கு சீனியர். அவர் அந்த பெலன்ற வார்த்தை டியூனாமிஸ் தான் அதில் இடம்பெறுகிற வார்த்தை. அதுக்கு சரியான ஒரு அர்த்தத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படின்னா டைனமோ, டைனமைட், இதெல்லாம் அதோட தொடர்புடைய வார்த்தை. டைனமோ என்பது சைக்கிள் யூஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். அந்த நாட்களில் இரவு நேரத்தில் வெளிச்சம் வருவதற்கு என்ன செய்வாங்க, அதை ஆமாம் அந்த பட்டனை அழுத்தி விட்டாக்கா டயரில் உரசும், அப்படி மெதுவாக
சைக்கிளை பெடலை சுத்தினாக்க வெளிச்சம் கொஞ்சமா சுத்தினாக்க வெளிச்சம் கொஞ்சமா வரும். அதிகமா பெடலை சுத்தினாக்க வெளிச்சம் அதிகமா வரும். ஒரு கர்த்தருடைய பிள்ளை கொஞ்சமா ஜெபிச்சா கொஞ்சமா வெளிச்சம் வரும். அவங்க வீட்டு வாசல் இருக்காது அந்த வெளிச்சம். அதிகமா ஜெபிச்சா ஊருக்கே நம்ம கிட்ட நம்முடைய வெளிச்சம் தெரியும். அவங்க சபைக்கு போறவங்க, அவங்க ஏசுப்பா பிள்ளை. நம்ம ஜெபிக்கிற ஜெபத்துல தான் இருக்குது. ஜெப நேரம் குறைய எல்லாமே காண போயிடும். ஜெப நேரம் அதிகரிக்க எல்லாமே அதிகரிக்கும். நம்ம இடத்துல எந்த அளவுக்கு வெளிச்சம் வெளியே வருகிறதோ அந்த அளவுக்கு அந்த வெளிச்சத்தை தேடி மக்கள் ஓடி வருவார்கள். ஏசாயாவில் எழுதப்பட்டிருக்கு, ஏசாயா 60, உதிக்கிற உன் ஒளியின் இடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். அதிகாரத்துல உள்ள ஆளும் இறங்கி வந்துருவாங்க, நடந்து வந்துருவாங்க. அப்படி செய்வார் கர்த்தர். வெளிச்சம் இருந்தா தான். வெளிச்சமே இல்லாம அது என்ன ஜெபம்? பாவம் ஜெபத்தை தடுத்துடும். பாவம் என்ன செய்யும்? ஜெபம் பண்றது தடுத்துரும். வேதம் வாசிக்கிறதையும் தடுத்துடும். நம்மகிட்ட வெளிச்சம் இருந்ததுன்னா அது அதிகரிச்சுக்கிட்டே போகும். இன்னொரு வார்த்தை டைனமைட். மலைகளை உடைப்பதற்காக பயன்படுத்துகிற பிரதர், நீங்க கெமிஸ்ட்ரி இல்லைங்களா? ஸ்ரீதர் பிரதர், நீங்க கெமிஸ்ட்ரி தானே? பாட்டனி. கெமிஸ்ட்ரி படிச்சவங்க யாரும் இருக்கீங்களா? கெமிஸ்ட்ரி படிச்சவங்களுக்கு தெரியும். அது ஒரு வெடிமருந்து, வேதிப்பொருள், வெடிமருந்து தயாரிக்கிற வேதிப்பொருள் டைனமைட். அதை வச்சுதான் மலைகளை உடைக்கிறதுக்கு பயன்படுத்துறாங்க. ஒரு கர்த்தருடைய பிள்ளை டைனமைட் போல இருக்கணும். நம்ம ஊர்ல அசையாத மலைகள் இருக்குங்கள, அசையாத மலைகள்லாம் எவ்வளவு சத்தியம் சொன்னாலும் வேற ஏதாவது இருக்குங்களா அப்படிம்பாங்க கடைசியா. என்னுடைய நான் பார்த்தவங்க அங்கே கொஞ்சம் பேர் இருக்காங்க. குத்தாலத்தில் முதல்ல சபை ஆரம்பித்த ஒரு இடத்துல அந்த வீட்டு ஓனர் வந்து தீக்கா கொள்கையில் உள்ளவங்க. அவங்கள நாங்கள் சத்தியத்தை சொல்லுவோம். யார் சத்தியம் சொன்னாலும் 2 வார்த்தை அப்படியே தலையாட்டிட்டு கேள்வி கேட்டுட்டு கடைசியாக அவங்க என்ன நினைக்கிறாங்க அங்கே கொண்டு போய் உட்கார வச்சுருவாங்க. அப்பொழுது ஊழிய ஆரம்பித்து ஒரு 2 மாதத்துக்கு பிறகு பெண்கள் ஊழியத்திற்கு மயிலாடுதுறை சபையிலேருந்து எல்லாரும் வந்திருந்தாங்க. இவங்க தீக்கா கொள்கையில் உள்ளவங்க, அவங்க கொஞ்சம் சத்தியத்தை சொல்லுங்கன்னு சொல்லி வந்திருந்த மூத்த விசுவாசம் சொன்னப்போ போய் சொல்லிட்டு இருக்காங்க. நான் இவங்க அந்த அம்மாவை பற்றி எனக்கு தெரியும் அவங்க எப்படிப்பட்டவங்கன்னு சொல்லி. ஒரு 10 நிமிடத்திற்கு பிறகு என்ன நடக்குதுன்னு போய் பார்க்குறேன். அவங்க பையன் கல்யாண வீடியோ கேசட்டை போட்டுவிட்டு எல்லாரும் பார்க்க வச்சுட்டாங்க. சிஸ்டர் ஞாபகம் இருக்குங்களா? நகோ மிஸ்டர் வீதா சிஸ்டர்லாம் சத்தியத்தை சொல்றாங்க. அப்படிங்களா அப்படியா சொல்ல சத்தியத்தை கேட்டுட்டு அப்படியே கேசட் எடுத்து எல்லாம் போட்டுவிட்டு இதான் செய்வாங்க அவங்க. என் பையன் கல்யாணம் பண்ணிட்டு வந்தது, இதுதான் எங்கள் வீட்டுக்காரரு, அவர் ட்ரில் மாஸ்டராக இருந்தார், பையன் போலீஸு, அவங்க இந்த ஆஃபீஸர் அப்படியே பேசிகிட்டு இருப்பாங்க. சத்தியத்தை கேட்கவும் மாட்டாங்க. 2 ஆண்டுகள் அவங்க வீட்டில் சபை நடந்தது. ஒரு நாள் கூட அவங்க வந்ததே கிடையாது. காளி பொண்ணை போகிற அன்னைக்கு முழங்கால் போட்டு அழுது புலம்பி கத்தி கதறி ஆவியில் நிறைஞ்சி செபிச்சுட்டு இந்த அம்மா தானாகவே 4 தெரு தாண்டி போய் இடம் பார்த்துருக்கோம். தானாகவே புறப்பட்டு வரணும் ஆண்டவரே ஜெபம் பண்ணோம். தானாகவே வந்தாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க. நான் அந்த மாதிரி ஆத்மாவை குத்தாலத்தில் பார்த்ததில்லை. ஒவ்வொரு ஆராதனைக்கும் புதிய ஆத்மாவோட தான் சபைக்கு வருவாங்க. ஒவ்வொரு ஆராதனைக்கும் 4 பேர் 5 பேர் அப்படி அவங்க மூலம் வந்த ஒரு சிலர் சென்னையில் ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. சிறு பிள்ளையா இருக்கும்போது அவங்க அழைச்சிட்டு வந்தாங்க. அப்பவே சபைக்கு வந்தாங்க, வாலிப வயது வரைக்கும் வந்தாங்க, மனம் திரும்பினாங்க, ரட்சிக்கப்பட்டாங்க, வெளியூர் வேலைக்கு போனாங்க. இன்னைக்கு சென்னையில் ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க அவங்க மூலம் வந்தவங்க. அந்த மாதிரி நாட்களை நான் பார்த்ததே இல்லை. மழை எப்படி உடையுது? நம்ம டைனமிட்டா மாறணும். நம்முடைய ஜெபந்தான் விடக்கூடாது. ஆவியில் நிறைந்து ஜெபிக்கணும். சாத்தானுடைய கோட்டைகள் தகர்த்தெறியும் அந்த சாத்தானுடைய தடைகள் தந்திரங்கள்லாம் கர்த்தர் உடைக்கும்படி ஜெபிக்கணும்.
அவங்க தேரவே மாட்டாங்கன்னு சொல்லி அப்படியே நினைஞ்சிடுறோம், விட்டுட்டு போயிடுறோம் நம்ம. அதாவது இந்த இந்த டிடியில ஒரு 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 வார்த்தை ஒன்று வச்சிருக்காங்க. படிக்க முடியுதுங்களா? படிக்க முடியுங்களா? இந்த மாதிரி தலைகீழ் எழுதினா எப்படி பாஸ் படிக்க முடியும்? அச்சீவ், அச்சீவ்னா என்ன அர்த்தங்க? லக்கு, குறிக்கோள், அடைய வேண்டிய ஒரு காரியம், பல அர்த்தத்தை சொல்லலாம். இது இது சொல்லி முடிச்ச பிறகு இனிமே தும்மல் வந்துன்னா அச்சு அப்படின்னு தான் தும்மணும். ஏன்னா நான் ஏதாவது ஒன்று செய்யணும், கத்திற்காக நான் ஏதாவது ஒன்று செய்யணும். தும்மல் வரும்போது அச்சு அப்படி தும்முங்க. இது இந்த வார்த்தைக்கு அவங்க என்ன என்ன விளக்கம் வச்சிருக்காங்கன்னா, ஏ சர்ச் இன் every village, everywhere. சபை இல்லாத கிராமங்களே இருக்கக்கூடாது. அதுக்காக தான் கர்த்தர் கூட்டி வச்சிருக்காரு. உங்க ஒவ்வொருத்தருடைய கிராமத்துல ஒரு சபை உருவாகணும். எத்தனை பேர் ஜெபிச்சுட்டு இருக்கீங்க? உண்மையிலே ஜெபிக்கிறத கை தூக்குங்க. உங்க கிராமத்துல சபை இருந்தா நீங்க ஜெபிக்க வேணாம். சபை தான் இருக்குது, மேலையில் உள்ளவங்க கை தூக்கிட்டு இருக்காங்க. சொல்றேன், சபைக்கு போய் ரட்சிக்கப்பட்டதுமே நான் ஜெபித்த முதல் ஜெபம், என் ஊர்ல உள்ளவங்க ரட்சிக்கப்படணும், என்னுடைய சொந்த ஊர்ல ஒரு சபை வரணும். தாஸ் பிரதர் பக்கத்துல இருந்துட்டு, அண்ணா இந்த வீணா போனவங்க இருக்கிற ஊர்ல சபையே வரக்கூடாதுண்ணா, ஜெபிக்காதீங்க என்ன, அதை நிறுத்துங்கண்ணா. முதல்ல இந்த ஊர்ல சபையே வரக்கூடாது, வீணா போன மக்கள் எல்லாம் அடிக்கடி சொல்லுவாப்புல. எப்படி ஜெபிச்சதுன்னா, இந்த பக்கம் 6 பாதி, இந்த பக்கம் ஆலவேலி, இந்த பக்கம் கஞ்சா நகரம், கருவடகரம், இந்த பக்கம் கஞ்சா நகரம், காட்டு கா ஆட்டு ஆ. நான் ஜெபிச்சேன், சபை வரணும் ஆண்டவர்னு சொல்லி ஜெபிச்சுட்டு இருந்தேன். என்னுடைய தாயார் இங்க இருக்காங்க, நீங்க அவங்ககிட்ட கேட்டுனா சொல்லுவாங்க. பொங்கல் நாட்கள் 4 நாள் பண்டிகை வரும். அன்னைக்கு தான் எங்கள் அப்பா விதமான வகை வகையான உணவுலாம் ஆயத்தப்படுறதுக்கு எல்லாம் வாங்கி கொடுப்பாங்க. வாங்கி கொடுத்துட்டு அவங்க போயிடுவாங்க ஆஃபீஸுக்கு. அவங்க ஒரு பண்டிகை கொண்டாடுறது கிடையாது. ஆனால் இன்னைக்கு ஊழியக்காரங்களே பண்டிகைலாம் கொண்டாடிருக்காங்க நிறைய இடங்கள்ல. அவங்க ரசிக்கப்படாங்க, எந்த பண்டிகையும் கொண்டாடுறது கிடையாது. எல்லாத்தையும் ரெடி வாங்கி கொடுத்துட்டு கிளம்பி விடுவாங்க. அவர் ரட்சிக்கப்பட்ட அந்த முதல் வருடம் நான் ஜெபிக்க ஆரம்பித்தேன். எங்கள் அம்மாட்ட சொல்லிட்டேன், 4 நாள் எதுவும் சாப்பிட மாட்டேன், எதுவும் ரெடி பண்ண வேணாம், இந்த 4 நாள் தானே எல்லாமே வாங்கி கொடுப்பாங்க. அப்பா பரவாயில்ல, 4 நாள் எதுவும் சாப்பிட மாட்டான். காலைல எந்திரிச்சதும் வெளில கிளம்பிடுவான். திரும்ப இருட்டாகிறப்ப தான் வீட்டுக்கு வருவான். ஒரு தென்னந்தோப்பு ஒன்று, நான் படிக்கிற நாட்கள்லாம் அங்கே தான் போய் உட்காந்து படிப்பேன், நடமாட்டம் இல்லாத இடம். அங்கே போய் உட்காந்துக்கிட்டு தண்ணி கூட கிடையாது. காலையிலிருந்து மாலை வரை ஜெபம், ஃபுல்லாக ஜெபந்தான். முதல் குறிப்பு, என்னுடைய குடும்பத்தினர் இந்த வருஷம் இந்த பண்டிகைகளை கவனம் செலுத்துவாங்க, அடுத்த வருஷம் பண்டிகைகளை கவனம் செலுத்தக்கூட ரட்சிக்கப்படணும். அடுத்த வருஷமே ரட்சிப்பில் கொண்டு வந்துட்டார் கர்த்தர். சொந்த ஊரில் உள்ள மக்கள் மனம் திரும்பி ரட்சிக்கப்படணும். இந்த பகுதியில் கர்த்தர் சபையை கொடுக்கணும். தொடர்ச்சியான ஜெபம், இந்த 4 நாள் ஜெபம். அதுதான் ஞாயிற்றுக்கிழமை வீடு பூட்டி இருக்கணும். அதுக்கு காரணம் வேற இருக்குது. நான் ரட்சிக்கப்பட்டதுனால, ஊழியத்துக்கு போறதுனால என்னை வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்ற ஒரு போராட்டம் வந்துச்சு. இந்த குடும்பம் ஞாயிற்றுக்கிழமை இந்த வீடு டோர் லாக்ல இருக்கணும்.
அப்படின்னு ஜெபிக்க ஆரம்பித்தேன். கர்த்தர் அப்படியே செய்தார். நம்ம கர்த்தருக்காக எதை கேட்டாலும் அதை அப்படியே செய்வார். அதை விட்டுவிட்டு நம்ம என்ன செய்கிறோம்? 4 நாளும் இந்த பண்டிகை நாளில் விதவிதமாக சாப்பிடணும் ஆண்டவரே, அதான் கையில் காசு கூட எல்லாம் பண்ணிடுறாரு. அதே விசுவாசி வேற சொல்லுவாங்க, 4 கிழமையும் கையில் காசே இல்லை. யாரு? விசுவாசிக்கு தான் அதெல்லாம். ரட்சிக்கப்பட்டவங்களும் இப்போ மறந்துட்டாங்க. ஆனால் விசுவாசிங்க மறக்க முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு இருக்காங்க. குறுக்கு சிரிப்பு தாங்க முடியல. அடுத்தது என்னுடைய சொந்த ஊருடைய ரட்சிப்புக்காக அடுத்த ஜெபம். இது ஜெபம் ஒரு பக்கம். அந்த பக்கம் பூம்புகார் பக்கத்தில் ஒரு ஊர் இருக்கு இல்லைங்களா, கருவி, கிழக்க கருவி. இங்கே மயிலாடுதுறை கிட்ட மணக்குடிக்கும் பக்கத்தில் கருவிழுந்தநாதபுரம் இருக்குது. அது அப்போ உள்ளவங்களும் அதையும் கருவின்னு தான் சொல்லுவாங்க. இப்போ எப்படி சொல்கிறான்னு தெரில. நான் ஜெபம் பண்ண ஆண்டவர்கிட்ட, கருவி டு கருவி நான் ஒரு கருவியாக இருக்கணும்ப்பா. கருவி டு கருவி நான் ஒரு கருவியாக இருக்கணும். போகாத தெரு சந்து பொந்து இடமே கிடையாது, யாருக்குமே தெரியாது. மேலே இருக்கிற அவருக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு இடம் பாக்கி கிடையாது. வரிசையா அதை அது அந்த வேலையை முடிச்ச பிறகுதான் கர்த்தர் எனக்கு குத்தான ஊழியத்துக்கு கொண்டு போனார். ஆத்தும ஆதாயம் செய்யறதுக்கு நிறைய காரியங்கள் இருக்குது. உங்களுக்கும் கர்த்தர் நிறைய அனுபவங்களை கற்றுக் கொடுத்துருப்பா, நிறைய இருக்குது. சனிக்கிழமை காலையில் ஒரு வேளை மட்டும் உபவாசம் வந்து ஜெபிப்பேன். யாராவது ஒரு நபரை பாரப்படுத்துங்கப்பா நான் சந்திக்கிறதுக்கு. கூட்டமாக சந்திக்க வேணாம். ஒரு நபர் குறிப்பிட்டு பேர் சொல்லுங்க, யாரை சந்திக்கணும் அப்படின்னு. ஒரு வேளை பர்சனலாக உபவாசம், அது வேற. சனிக்கிழமை ஒரு வேளை மட்டும் உபவாசம் இருந்து ஒரே ஒரு ஆத்மாவிற்காக அவங்களை சந்திக்கணும், சுவிசேஷம் அறிவிக்கணும். அவங்க அடுத்த நாளே சர்ச்சுக்கு வரணும். அதுக்காக ஜெபிப்பேன். அப்படி ஜெபிக்கும் போது ஒருவரையும் கர்த்தர் பாரப்படுத்துவார். சுவிசேஷத்தை சொன்னாக்க அடுத்த நாளே சபைக்கு வந்துடுவாங்க. அந்த ஒரு நபருக்கு தான் சுவிசேஷம் அறிவிக்கப்படும். ஆனால் முழு குடும்பத்தையும் கர்த்தர் கொண்டு வந்துடுவார். அப்படி வந்த நபர்களில் ஒரு நபர் தான் நம்ம ஸ்டீபன் ஐயா அவர்கள். நன்றாக நினைவு இருக்கிறது. அவங்க வீட்டுக்கு அன்றைக்கு வைக்கோல் போட்டுட்டு இருந்தாங்க. 1991 டேட்டெலாம் ஞாபகம் இல்லை. வீட்டுக்கு வைக்கோல் போட்டுட்டு இருந்தாங்க. அப்போ போயிட்டு நானும் தாஸ் பிரதம் போய் சந்தித்தோம். அடுத்த நாளே குடும்பமாக வந்துட்டாங்க. சந்திச்சது ஒரு ஆளுக்கு தான், சுவிசேஷம் அறிவிச்சது ஒரு ஆளுக்கு தான். அடுத்த வாரம் அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தர் கொண்டு வந்துட்டார். சனிக்கிழமை சந்திக்கும் போது அந்த துடுதலோடு கூட அடுத்த நாள் வர்றதுக்கு வசதியாக இருக்குன்னு சொல்லி நான் அப்படி செஞ்சேன். உங்களுக்கு பாரம் இருந்தால் நீங்கள் என்ன செய்யலாங்க? அப்படி செய்யலாம். சபைகள் இல்லாத கிராமங்களே இருக்கக்கூடாது. இப்பவே நீங்க என்ன செய்யணும்? இப்பவே அப்படியே ஒரு அரை நிமிடம் தலை வணங்கி, எங்கு செல்ல வேண்டும், என்ன சொல்ல வேண்டும், வழி நடத்தும் ஆவியானவரே. நான் எந்த கிராமத்துக்கு போகணும்ப்பா? என்னை சுற்றி இருக்கிற எந்த கிராமத்துக்கு நான் போகணும்? எனக்கு பாரப்படுத்துங்க. ஜெபம் பண்ணுவோமா? அப்படியே அப்படியே உட்கார்ந்தபடியே தலை வணங்கி, சின்ன பிள்ளைங்களும் ஜெபிக்கலாம், வாலிபர்களும் ஜெபிக்கலாம், பெரியவர்களும் ஜெபிக்கணும். தலை வணங்கி, ஆண்டவரே, என்னை சுற்றி இருக்கிற, எனக்கு அருகில் இருக்கிற, என்னுடைய தாலுக்காவில் இருக்கிற எந்த கிராமத்துக்கு நான் போகணும்ப்பா? சபை இல்லாத ஒரு கிராமத்துக்கு போகணும். என் மூலம் ஒரு சபை உருவாகணும் ஆண்டவரே. ஜெபம் பண்ணுவோமா? யாராவது ஒருத்தர் சுருக்கமா ஜெபம் பண்றீங்களா? முன்னாடி வந்துருங்க. ஜெபிக்கிறவங்க சீக்கிரமா வந்துருங்க. ஜெபிக்க விரும்புற யாராவது ஒருத்தர் சீக்கிரமா முன்னாடி வந்துருங்க. வரீங்களா? கிருபையுள்ள நல்ல ஆண்டவரே, உம்மை துதிக்கிறோம், சோதரிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். கேட்ட வார்த்தைகளின்படி ஆண்டவரே, நாங்கள் யாவரும் ஒரு மனதாய் ஒப்பு கொடுத்து, தகப்பனே ஆண்டவரே, இந்த பூமியில் வாழ்கிற நாளெல்லாம் உமக்காக சாட்சியாய் வாழ்ந்து, தகப்பனே உம்முடைய வருகை பரியந்தமும் நாங்கள் சாட்சி உள்ளவர்களாக இருக்க, ஆண்டவரே, சபைகள் இல்லாத தெருவுகளே இல்லாதபடி ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் நாங்கள் சந்தித்து குடும்பமாய் உமக்காக ஆதாயப்படுத்தி, ஆண்டவரே, உம்முடைய வருகை நாட்களில் ஆண்டவரே நாங்கள் ஒருவராய் இராதபடி
ஒரு தெருக்கூட்ட ஆத்துமாக்களோடு ஆண்டவரே நாங்கள் உமக்கு முன்பாக நிற்க எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் கருவியாக பயன்படுத்தும்படி உம்முடைய நாமத்தில் செபிக்கிற ராஜா. ஆவியானவர் தொடர்ந்து உம்முடைய ஒத்தாசையோடு நாங்கள் நடக்க கர்த்தர் கிருபை பாராட்டுவீராக. தாழ்த்துகிறோம், அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தின் நல்ல பிதாவே, ஆமென். ஆமென்.